அனைவருக்கும் வணக்கம். நான் நலம், அதுபோல் உங்கள் நலமறியாமல். இன்றைய கரைக்க போகிறது மிக்ஸ்ட் கலந்து வரும். ஆனால் எதுக்காக இந்த லைவ் வந்திருக்கேன்னு சொன்னால், பலருடைய ரிக்வெஸ்ட், அதுவும் குறிப்பாக எல்லாத்துக்கும் கலைக்கிறீங்கள். நாதஸ்வர வித்துவான் இறந்திருக்கிறார். ஒரு பெண் காதலிக்கிறதா சொல்லி நடித்து ஏமாற்றி அந்த ஆள் இறந்திருக்கிறார். அதுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு போடலாம் தானே? எஸ், போடத்தான் வேணும். நான் நினைச்சு கொண்டு தான் இருந்தது. இன்னும் சிலது நானாக போடுவேன், சிலது தூண்டுதலால் போடுவேன், மக்களுக்கு கேட்க. இந்த ஊடகங்களில் பார்த்தீங்களா, அந்த இறப்பு தான் போய்கொண்டிருக்குது. அதுவும் மற்றது தம்பி சகோதரன் நாட்டு தேசிய கதைக்கிற கொக்கிக்குமார் அவற்றை இறப்பு ரெண்டு தான் இப்போ போய்கொண்டிருக்கு. கூட ரெண்டுமே மிகவும் கவலை தான். தம்பி ஜசோசரி சொன்ன மாதிரி நல்லவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்களோடக்கு. மேபி அதுக்கான காரணம் கலியுகம் முத்திட்டுது, களி முத்தி கொண்டு வந்துட்டுது. கிருஷ்ணகீதையில் சொன்ன மாதிரி களியிட்ட முத்துறதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தெரியுது. எங்கும் கலப்படம், எதுவும் கலப்படம், கபரே டான்ஸுகள், கூத்துக்கள், பொம்பளைகள் பிசாசுகளாக மாறுங்கள். பிறகு கேட்டால் சொல்லுங்கள், பெண்ணாக அடக்கமாக இருக்க முடியாமல் மண்டையோட பிறண்டுங்கள், இப்படியான கேஸுகள். இதுகளெல்லாம் ஒரு களின்னு. பெண்ணுன்னு சொன்னால் பேசிக்காக ஒரு பெண் உறுப்பு இருக்கிறதால, ஒரு மார்பகம் அல்லது வேறு பெண் உறுப்புகள் அல்லது கூந்தலோடு இருக்கிறதால பெண் பெண்ணாக முடியாது என்றும், மாறாக பெண்ணுக்குரிய பெண்மை இருக்கவும் அச்சம்மாடன் நானும் பயிர் பண்ணுறது இருக்கணும்னு சொல்லி என்ற ஒரு நண்பர் சொன்னேன். அது ஏற்கத்தான் வேணும். திருப்பியும் சொல்கிறார், பெண்ணுன்னு சொன்னால் பெண் உறுப்புகள் இருக்கிறதால மட்டும் ஒரு பெண் பெண்ணாக முடியாது. ஒரு மார்பகங்களோ அல்லது பெண் உறுப்போ அல்லது நீண்ட கூந்தலோ கட்டை கூந்தலோ இருக்கிறதால மட்டும் ஒரு பெண் பெண்ணாக முடியாது. மாறாக அந்த பெண்ணுக்குரிய பெண்மை இருக்க வேண்டும். அந்த பெண்மைக்கு எதுன்னு அடக்கம்னு சொன்னால் அச்சம்மாடன் நானும் பயிர் பண்ணுற நாட்குணங்கள் இருக்கணும்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அந்த நாளில் ஒரு குணம் இல்லாததெல்லாம் ஊடகங்களில் தெரியுது. ஸோ அதுக்கு ஒன்றும் செய்யலாம், வெளில கவனமாக இருக்கணும். இதுக்காண்டி புதுசாக பொம்பளையில் படைக்க இல்லாது, ஆண்கள்லாம் கவனமாக இருக்கணும். 95% அப்படித்தான் இருக்குது. இப்போ நாங்கள் படிக்கிற காலங்களில் 90, 95ஆம் ஆண்டு காலங்களில் பார்த்த ஆக்களுக்கும் இப்போவும் பல வித்தியாசம். அது ஜெனரேஷன் கேப் எப்பவும் இருக்கும். இப்போ எங்கட அப்பு ஆக்கள் சொல்லினா எங்கள்ட அப்பாண்டைய ஆக்கள், அது காலத்து ஆக்கள் எல்லாம் கெட்டு போனாங்க. அப்புறம் எங்கள்ட அப்பாண்டைய ஆக்கள் சொல்லினா கூட நாங்கள் எப்படி இதாக இருந்த நாங்கள் இப்போ எங்களோட ஜெனரேஷன் கட்டு போய்ச்சேன். இது ஒழுங்காக 90 கிட்ஸுகள் எல்லாம் கட்டு போய்ச்சேன்னு சொல்லி எங்களுக்கு முந்தின பெற்றார் ஆக்கள் சொல்லி. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அடுத்து வர்ற ஜெனரேஷன் கட்டு போச்சேன். பட் அது ஒன்றும் செய்யலாம். இப்போ எல்லோரும் பீஸா சாப்பிடுறோம். சரி, புட்டு குறைஞ்சிட்டுது. அப்போ பிள்ளைகளை கதை சொல்லியே நான் எப்படி சொல்கிறேன்டா, புட்டுக்கு சிவபெருமான் மனசு வந்த கதைக்கு பீஸாக்கு சிவபெருமான் மனசு வந்த கதை என்று சொன்னால் தான் அது எடுபடும். அந்த சிவபெருமான் அந்த விஷயம் போகிறது சேர்ந்தோம்டா. புட்டுக்கு மனசு வந்தோம்னா பிள்ளைகள் கேட்காது, ஒன்று பைத்தியம் சொல்லும். பீஸாக்கு மனசு வந்தவரண்டா ஒன்று கேட்கு. நாங்கள் ஆச்சு சொல்லியிருக்கோம் கதையை மாற்றி புட்டுக்குன்னா பீஸாக்கு. ஸோ அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி போகணும். அதே நேரம் அந்த பீஸாக்களில் சில சத்துக்களை சேர்க்கலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன். ரைட், விஷயத்துக்குள்ளே போகும். இந்த நாதஸ்வர வித்துவான் ஒரு இளம் வாலிபன், மிகவும் குறைந்த வயது, பருவம், ஹோமோன்ஸுன்ற வேலை. ஹோமோன்ஸ் என்ற இதால் வர்றது காதல் இல்லை, அது இன்ஃபேக்டுவேஷன் அல்லது ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு பருவ தேடல். அப்போ ஒரு எப்பயுமே ஆணன்று சொன்னார் பெண்ணையும், ஒரு பெண்ணு சொன்னார் ஆணையும் தேடும். அது இயற்கை. அதே நேரம் தங்களுக்குரிய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்க வேலை கவனமாக இருக்கும். காதலிக்கிறதுக்குள்ளே இல்லை, நேர சந்தித்து பழகி ஓரளவு நெருக்கமாகி கதைச்சி புரிந்துணர்வுள்ள உறவுகளே நிறைய உடஞ்சி போயிருக்குது. பல பேர் சின்ன சின்ன விஷயங்களால், புரிந்துணர்வு இல்லாதால, ஈகோஸ்டிக்கால், விட்டு கொடுப்பு இல்லாதால அன்புன்னு சொல்லுவீனா. ஆனால் அந்த அன்பை விட அவர்களுடைய ஆணவம் அதிகமாக இருக்கல அங்கே சேர மாட்டேங்க. தெரியும், அன்பு இருக்கும், ஆணவம் இருக்கும். ஆனால் அன்பு கூடிட்டு ஆணவம் குறைஞ்சுன்னா டக்கண்டு சேர்த்துருவீங்க. ஈகோ பார்க்காது காதல்ன்றது.
அப்போ பிரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறோம்னு சொன்னால் அவன் சொல்கிறது பொய். நாங்கள் அவர்களை அன்பு அல்லது அவர்களே அன்பு என்று சொல்கிறது முற்றுமுழுதாக தவறு. அங்கே ஈகோ தான் கூட இருக்குது. ஆணவம் எல்லாருக்கும் இருக்கும். ஆணவம் இல்லாத மனுஷர் இல்லை. செல்ஃப் டிஜினிட்டி வேறு, ஆணவம் வேறு. சுய கௌரவம் வேறு, ஆணவம் வேறு. சில பேர் ஆணவத்தை சுய கௌரவமாக நினச்சி கொண்டு இருக்கிறது, சில பேர் சுய கௌரவத்தை ஆணவம் நினச்சி கொண்டு இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஈகோன்றது வேறு, செல்ஃப் டெஜினிட்டின்றது வேறு. ஈகோன்றது ஆணவம், செல்ஃப் டெஜினிட்டி சுய கௌரவம். பலருக்கு விளக்கம் இல்லை. நான் ஈகோவாக இருக்கிறேன்னா சுய கௌரவம் பார்க்கணும். நிறைய பேர் ஈகோவாக இருக்கிறத சொல்கிறது நான் சுய கௌரவத்தில் இருக்கிறேன். நிறைய பேர் சுய கௌரவம்னு சொல்கிறது ஈகோவாக இருக்கேன். விளையாடுங்க வடிவா. ஈகோவாக இருக்கிறாக்கள் தாங்கள் அது சுய கௌரவம் நினைக்கிறாக்கள் இருக்கணும். உண்மையாக சுய கௌரவமாக இருக்கிறாக்கள் அது ஈகோன்னு மற்ற பிள்ளையாக வழங்குறவங்க இருக்கணும். இந்த பார்வையில் நான் பார்த்தா ஆணவக்காரனாக இருக்கலாம். நான் சுய கௌரவம் பண்ணுவேன். அது முழுக்க சிலது ஆணவம். இப்போ அந்த பெண்மணி பல பேர் இதை மாற்றினதாக கேள்விப்படுறோம். சரி, நீங்கள் ஒரு பெண்ணை சூஸ் பண்ணுறீங்க. அதுவும் இப்போ இன்றைக்கி நான் ஒரு உளவியல் நிபுணனோட இப்போ நான் இங்கே கதை கேட்கல, தானாக டேக் ஓவர் பண்ணி கதைக்கிறது இருக்குது. மக்கள்கிட்ட சாரி துறைசார் வல்லுநர்களோடையும் கேட்பார். உளவியல் நிபுணர்கள் அவரோடையும் கதைச்சி கருத்துக்களை கேட்டு வச்சுக்கிறது. நண்பர்கள், வைத்தியர்கள், துறைசார் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விரிவுரையாளர்கள், கற்று எழுதுகிறவர்களோட தொடர்புகள் இருக்குது. நண்பர்கள், நண்பிகளோட விஷயங்களை எடுத்துக்கொள்வது. அப்படி இடத்துல இன்றைக்கி கூடுதலாக ஊடகங்கள், அதே குறிப்பாக ஃபேஸ்புக், டிக்டாக் படுபயங்கரம். ஃபேஸ்புக், டிக்டாக், இந்த டிக்டாக் தான் நாசம் பண்ணுது மக்களை. பல பேர் வந்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் இறக்க போகிறார்களோ தெரியாது. அது எங்களோட விருப்பம் இல்லை. ஆனால் கூடின அளவுக்கு இலங்கை அரசாங்கம் டிக்டாக்கை இலங்கையில் தடை செஞ்சால் இலங்கைக்கு நன்மை என்று நான் சொல்கிறேன். இப்போ நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதில் பார்த்தா தீமை அதிகம் என்றைக்கு அதை நிப்பாட்டுற நல்லது. அதில் வர நன்மையை விட அல்லது கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ ஊடகங்களுக்கு ஆள் வர்ற ஆக்கள் விலக்கோணமாக இருக்கணும். அதில் முகந்தனியாக வர்ற ஆக்கள் அது மிகவும் ஆபத்தானது. தங்களை வெளிப்படுத்த தவறுறவர்கள், அதுக்கு அவர்கள் 1000 10,000 காரணங்களை சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஊடகத்தில் வர்றதை தவிர்த்து கொள்ளலாம். சரிதானே? ஊடகத்தில் வர்றதை தவிர்த்து கொள்ளலாம். முதல் சொன்னால் நேற்றான தவிர்த்து கொள்ளலாம் அதை கூடிய அளவுக்கு. அப்படி அதில் தான் உங்களை இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் சொந்த முகங்கள், சொந்த குரல்கள், சொந்த வீடியோ கோல்கள் இன்றைக்கு ஏஐலேயே இப்போ நான் கதைக்குமா போல ஏஐலேயே ரெடி பண்ணலாம். சரிதானே? இன்னொரு ஆள் கதைக்குமா போல் ஏஐயில் ரெடி பண்ணலாம். வீடியோ கோல்லையே ஒரு பெண் ஆண்மாரி தோற்றப்பாட்டில் உருவாக்கலாம். இந்த ஏஐ வளர்ந்துருக்கு. பெண் ஆண்மாரி தோற்றப்பாட்டில் ஸ்க்ரீனில் வரலாம். அதுவும் இன்னொரு ஆள் மாதிரி கூட வரலாம். இது ஆல்ரெடி எனக்கு என் நண்பர்களுக்கே வந்தது. ஃப்ளோவில் வருது. யாரையும் குறிப்பிட்டு தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை. இது உதாரணத்துக்கு அடுத்தது முல்லை குயின் என்ற ஐடி, அதாவது முள்ளிவாய்க்கால் போராட்ட சம்பந்தமான இதுகள் மே 10ஆம் தேதியிலேருந்து தொடங்கினது. இப்போவும் அந்த ஐடி இருக்குது. அந்த ஐடியிலேருந்து இப்போவும் என் நண்பர்களுக்கு ரெக்வெஸ்ட் போய் கொண்டிருக்குது. என்னுடைய தியாகராய சத்யேந்திரன் ஐடிக்கும் லைக்கள் போட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஐடி தான் இன்றைக்கு சகோதரன் இறந்த கொக்கி குமார்ட்ட வயசில் கதைச்சது. ஆதாரங்கள் இருக்குது. நீங்கள் எப்படியாவது ஈழத்தில் பற்றுள்ளாக்கள், ஈழத்தை பற்றி கதைக்கிறாக்கள், நான் திருப்பி பேர் சொல்லலாது, ஈழத்தில் பற்றுள்ளாக்கள், ஈழத்தை பற்றி விசுவாசமாக இருக்கிறாக்கள் நீங்கள் தொடர்பு கொண்டே ஆகணும். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை போய் கதைச்சு கொண்டு இருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் தான் பற்றி காட்டுறீங்க. எனக்கு பற்றி இல்லையன்னு இல்லை, நீங்கள் வச்சுக்கிற பற்றி எனக்கு இல்லை. சரிதானே? ஒவ்வொரு தலைமைகளில் நீங்கள் வச்சுக்கிற பற்றி எனக்கு இல்லை, எனக்கு மக்களில் பற்றி இருக்குது. ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு தினம் ஒரு கடவுளில் நீங்கள் வச்சுக்கிற பற்றி எனக்கு இல்லை. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற கடவுளில் எனக்கு பற்றிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஐஃபோன் யூஸ் பண்ணுவா போல், இல்லை லேட்டஸ்ட்டாக இருக்கிற லேப்டாப் யூஸ் பண்ணுவா போல் நான் யூஸ் பண்ணுறது. பழைய மாடலில் அப்டேட் ஆகியிருக்கும். இப்போ ராமர் கடவுள், அதுக்கு முதல் ஆமை அவதாரம், கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், நரசிம்ம அவதாரம்,
இப்படியே வந்து 10 அவதாரங்களில் பரசுராம அவதாரம் இருந்தது. பரசுராமர் 21 தலைமுறைக்கு சைத்தியரை கொல்லணும்னு வழிகிட்ட அவதாரம். அதில் வன்முறைகள் இருந்தது. அதை தாண்டி வந்தது ராம அவதாரம். அதில் வன்முறை குறைவு, தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதுக்கு பிறகு வந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். சரிதானே? கிருஷ்ண அவதாரம் அந்த யுகத்துக்கு. இந்த யுகம் கலியுகம், பொல்லாதது. இப்போ கிருஷ்ணருடைய விட மிகவும் சைத்தன்யம் அதிகமாக உள்ள ஒரு அவதாரத்தால் இந்த மக்களை ஹேண்டில் பண்ண முடியும், இந்த விஷக்கிருமிகளை. அதுக்கு கிருஷ்ணர் போல 100 மடங்கு புத்திசாலித்தனமும் கிருஷ்ணர் போல 100 மடங்கு சிந்தனை இருக்க ஒருவரால் ஒரு 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 அவதாரத்தால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். மற்றவர்களை ஹேண்டில் பண்ண முடியாது. அக்கா நீங்கள் கிருஷ்ணர் இருக்கிற பற்றி நான் மறுக்க இல்லை. ஆனால் லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு கலெக்டிவ் கான்சியஸ் அல்லது புதிய ஒரு அந்த அவதார கொள்கைகளை நீங்கள் ஏற்கத்தான் வேணும். இல்லையென்று சொல்லிட்டு நீங்கள் பழமைகளை வச்சுருந்தீங்கன்னா வேலைக்காக, அதாவது கடவுள்கிட்ட சரி. அதே மாதிரி அரசியலோ இராணுவமோ ஒன்றாலும் சரி. இப்போ இந்தியாவில் சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மோடி தான் பிரதமர். சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார் அப்படி செஞ்சால் சரி, மோடி இப்படி செய்கிறாருன்னா அங்கே நடக்கும் வேலைக்காகாது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வோம். எம்ஜிஆர் வந்தார், காமராஜர் வந்தார், ஜெயலலிதா இருந்தார் சரி. இப்போ சிஎம், இப்போ விஜய் வைக்கிறதா சட்டம். இப்போ ஜெயலலிதா அப்படி இருந்தவாவே அவர் அப்படி செஞ்சா இப்படி செய்யலை என்று சொல்கிறதால அங்கே ஒன்றும் நடக்க போவதில்லை. அவர்கள் செஞ்ச நன்மைகளை பின்பற்றி கொண்டு அவர்கள் விட்ட தவறுகளை திருத்தி கொண்டு பயணிக்கிறது தான் எது வேண்டாலும், அரசியல் இருந்தாலும் ஆன்மீகம் வேண்டாலும். அதுக்கு தான் இவாலுவேஷன் அப்டேட்ஸ் போய்கொண்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும், அரசியலுக்கு, இராணுவத்துக்கு, வெப்பன்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் எல்லாம் வந்தது. அந்த காலத்தில் ஜிபிஎஸை வச்சு தான் அடித்தாங்க. இப்போ ஜிபிஎஸை டைவர்ட் பண்ணுறது தெரிஞ்சு வேறு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. ஈரான் அட்டாக் பண்ணுறது. ஈரான் வெரி பவர்ஃபுல், வெரி டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கு. நான் ஆல்ரெடியே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். அமெரிக்கா ஈரான்கிட்ட அடி வாங்கணும்னு என்ன சிரித்தவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் சிரித்தவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு சிஎம் விஜய் வருவாருன்ற சிரித்தவங்க இருக்கிறாங்க. கொரோனா தடுப்பூசி போடாதவங்களாங்க எந்த தம்பி மேலே சொன்னவங்க, எம்எஸ்சி படித்த பைத்தியக்காரங்க. WHO சொல்லியிருக்கணும் சொன்னாங்க. அப்போ சொன்னால் WHO ஒத்துக்கொள்ளப்பட்ட. இப்போ ஐயோ நீ தான் கடவுள்ன்றான். என்ன கடவுளாக்கணும்னா, ஐயோ மனுஷனை ஏற்றுக்கொண்டாக்கலாம். சில நேரங்களில் மனுஷனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஒன்றும் கடவுளாக அதான் எங்கள்கிட்ட ஆக்கண்ட பழக்கம். வச்சா குடும்பி வலிச்சா மாட்டேன். நானும் ஒரு சராசரி மனிதன். தெய்வீக கைடன்ஸால் அப்பப்போ வரும், அவ்வளோதான். நத்திங் மோர் தேன் தட். ஸோ ஆனால் இங்கே வர்ற சிந்தனையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். பண்டகி அந்த முல்லை குவீன் என்ற ஐடியில் தான் ஏல கொக்கிக்குமார் வாய்ஸ் கலைக்கப்படுறது. இப்போ அந்த ஐடி என்ன நண்பர்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கு, அவங்க ப்ளாக் பண்ணிட்டாங்க. பெண்களும் எனக்கும் லைக்கள் போட்டு நான் ப்ளாக் பண்ணிட்டேன். சரிதானே? அது மட்டும் இல்லை, எனக்கு மெசஞ்சர்கள், வாட்ஸ்அப்புகள், டிக்டாக்குகளுக்கால மெசேஜில் வந்தோண்டே இருக்குது. கடவுள் காப்பாற்றுவார், பாவம் மன்னிப்பு கொடுப்பார் என்றெல்லாம் வருது. மன்னிச்சு கொடுங்கன்னெல்லாம் வருது. எனக்கு தெரியல என்னது மன்னிப்பு வைக்கணும், யாருக்கு வைக்கணும்னு தெரியாது. கடைக்க தங்களை யாருன்னு அடையாளப்படுத்த முடியல. அது குறிப்பாக முல்லைக்கு இல்லை ஏஐ வாய்ஸ். அதை மட்டும் கிணக்க வந்தது இதே எடுக்கிறேன்டா. இன்றைக்கு அந்த சௌரன் இழப்பு பெரிய இழப்பாக இருக்குது. அவற்றை வயசை பாவச்சிருக்கணும். எந்த வரைக்கும் அந்த அளவுக்கு அந்த குற்றுணர்வோட நான் ஒரு வயசை பாவச்சிருக்கேன். இன்றைக்கு உண்மையாக அந்த வயசோடு இருக்கிற மாதிரி நல்ல மனுஷன் செத்து போச்சு. சரிதானே? அதுதான் சொல்லிட்டேன் இல்லை ஊடகங்களில். அதே நேரம் அந்த மனுஷன் ஏஐ வயசை பாவிச்சால் இன்றைக்கு உயிரோடு இருந்து கொண்டு எனக்கும் லைக் போடுது, என் நண்பர்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னு இருக்குது. இதுதான் உலகம். உண்மையான சொந்த ஒரு குரல் காலம் செத்துட்டா அவற்றை குரலை பாவிச்சு ஏஐயில் பாவிச்சு பிளாக்மெயில் பண்ணால் உயிரோடு இருக்குது. அதுவும் காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவர்களும் பல பேருடைய எனக்கு இப்போ கர்மான்றது எப்படி என்றால் அவைக்கு உடனடியாக வந்துடுதுன்னு சொன்னால் தெரியாது. அவர்கள் அனுபவிக்கணுன்ற ஒரு பலனாக இருக்கலாம், அதில் இருக்கலாம், அவர்கள் இருக்கட்டும். அதை ஒரு பெண்மணி எனக்கு சொன்னால், இந்த நாதஸ்வர வித்துவான்ற கொலையை பற்றி கதை கேட்க, அந்தபடி என் சாகக்கூடாது, இவ்வளோ சாகடிக்கணும். இன்னொரு பெண்மணி ஒரு 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 அம்மா, ஒரு ஆள் 75 வயது இருக்கும். அந்த அம்மா கதைச்சாலே அங்காளி பக்கங்களை கேட்காது. இன்னொரு தடவை காயப்படுத்துகிற மாதிரி கூட கேட்க மாட்டான். மற்றவை என்ன பிள்ளை செஞ்சாலும்
நீ பொறுத்து போ, அப்போ பேசாம அதோட பிரச்சனையே போகாதுன்னு சொல்கிற ஒரு ஆள். அவள் சொல்கிறா, அதுதான் பெரிய விஷயம். அவள் சொல்கிறா அணுவா அவளை வெட்டி வெட்டி சாப்பிடணும் இல்லையாண்டா ஜெயிலில் போட்டு வேலை வாங்கி சாப்பிடணும். அந்தளவுக்கு ஒரு மிகவும் மென்மையாக சிந்திக்கிற ஒரு ஆளுக்கு வன்மத்தை தூண்டுற அளவுக்கு இந்த பொம்பளை செஞ்சிருக்கு. சில பேர் ஆண்கள் இந்த ஆணுறுப்பு அறுப்போன்னு தெரியவாளவை அறுதலியல் இவ்வளவு இந்த பொண்ணுறுப்பு அறுக்கலான்னு தோண்டி எறியணும் அல்லது வெட்டணும் மாறுவவங்களை. இதுதானே மக்களை போய் கவர்ந்து அந்த வெட்டி போட்டு கழுகுக்கும் தாக்கைக்கும் போடும். மற்றது இன்னொன்று ஆழமாக பார்த்தா எல்லாம் ஒரு பிராப்தம், ஒரு என்ன தொடர். பட் அப்படியே பார்த்தோன்னு தான் உலகம் இயங்கியலாம். அப்பப்போ கைதுகள் இருக்கத்தான் வேணும், தண்டைகள் இருக்கத்தான் வேணும், ஆன்மீக போதனைகள் இருக்கத்தான் வேணும். அது முல்லை குயின்ன்ற ஐடி வேலை கோணமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் கோணமாக இருக்கும். அது இப்போவும் எனக்கு வந்து அழைப்பு கொடுத்துன்னு இருக்குது. என் சொந்த ஐடிக்கு நான் பிளாக் பண்ணிட்டேன். நீங்களும் முல்லை குயின் ஐடியை பிளாக் பண்ணிடுங்க. இவர்கள் உண்மையாக முள்ளிவாய்க்காலையோ மாவீரர்களையோ இறந்தவர்களையோ பற்றி கிடையாது. அது பல தடவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. காதல் காமம் என்ற பேரில் பணம் விடுங்க கும்பல், அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. இதுவரைக்கும் அந்த கிடைச்ச பணத்துக்கான பதில் பெறப்படவில்லை. உண்மையாக யாரோ யோக்கியமானவர்கள்னா எந்த ஐடியில் போய் பணத்தை கேட்டினமோ அந்த ஐடியில் இந்த காசு இவ்வளவு கிடைச்சது இன்ன காரியத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவர்கள் ஜென்டில்மேன். சொல்லவே இல்லை, நான் செய்தால் சரியாகத்தான் இருக்குமென்று நம்புகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் யாரும் ஹரிச்சந்திரன் கிடையாது. சரியோ, அதுவும் கொக்கிக்குமார்ட்ட வாய்ஸ் பாவிக்கப்பட்டிருக்கு அந்த காசு கேட்ட ஐடியில். இப்படி எத்தனை பேர் கொக்கிக்குமார்ட்ட வாய்ஸை பாவிச்சினமோ தெரியாது. அன்றைக்கு அவர்கிட்ட இறப்பு என்ன நடந்தான்னா எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்கு இது வரைக்கும் தெரியல. எங்கேயோ இடத்துல சடலமாக கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. சில வேளை இந்த ஏஐயில் இவற்றை வாய்ஸை பாவிச்ச குறிப்பிட்ட பெண்ணும் கட்சியில் கொக்கிக்குமாரோட நான் கேட்சித தெரிய வேண்டி வந்துட்டு தான் ஆளை வச்சு நிறைய காசு இருக்கும் ஆளை வச்சு கொலை செஞ்சாரோ தெரியாது. இதுகளெல்லாம் எதையுமே உளவண்டு வெளிக்கிட்டால் எதையுமே சந்தேகிக்கும், எதையுமே நம்பக்கூடாது. அப்படி கூட இருக்கலாம். தண்டை வண்டவாளம் வழியில் வரப்போகுது வேண்டாம் கொக்கிக்குமார் வந்து தண்டை வயசை நிறால் பாவிச்சிருக்கா அந்த பொறுமையாக இருக்கான். ஆராய்ச்சியில் ஈடுபடும். அதுவும் தலைவரை பற்றி சொல்லியிருக்கு, மேதாவு வளப்பட்ட சொல்லியிருக்கு. காமப்படங்களை அனுப்பி அவனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு மேதகு வளர்ப்பு வேன் வரும், 10 பேர் வருவினம் ரெடியாரு, வயது ஒன்று அப்பா அம்மா இருக்குன்னு தெரிஞ்ச இடங்கள்லையும் வேன் வரும் ரெடியாருன்னு சாமங்கள் எல்லாம் விரட்டியிருக்கு. இதுகள் எப்படித்தான் பக்தி பாட்டு பாடுகளோ அல்லது நாட்டு பற்றி கதைகளோ தெரியாது. கடவுள்லேயும் நம்பிக்கை இல்லை, கடைசியாக தலைவர்களையும் நம்பிக்கை இல்லை. இந்த செயற்பாடு இது ஒரு தங்களை வெளியிலே ஒரு நல்லவர்களாக காட்டுறதுக்கான முயற்சி ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களை மிகவும் தெளிவாருங்கள். மற்றது இன்னொரு நண்பர் சொன்னார், நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறீங்க கொக்குமார்ட்ட வாய்ஸ் வந்து எனக்கும் அது ஒரு தாக்கமாக இருக்கேன். ஏனென்றா அந்த வயசோட நான் காய்ச்சிருக்கேங்க, அந்த பொடியும் தான் நம்பி தான் காய்ச்சல் இல்லை, நான் காய்ச்சிருக்க மாட்டேன். இன்றைக்கு அவர்கள் மிகவும் புத்திசாலி. இன்றைக்கு இந்த தவறுகளை பெறுவர்கள் மிகவும் இன்டெலிஜென்ஸ். உளவியல் ரீதியாக அவர்கள் எங்கே பலம் பலவீனம்னு பார்த்து நான் பல தடவை கொக்கிக்குமார் அரசியலுக்கு கூப்பிட்டுருக்கேன். அப்போ கொக்கிக்குமார்ட்ட வயசுண்டா கட்டாயம் நாங்கள் எடுப்பேன் தெரியும். அப்போ அந்த வயசில் எடுத்து தான் தாயக்கவலமாக பேசினார். இதை மன்னிக்கலாம், மன்னிக்கவே முடியாது. கடவுள் தண்டனை கொடுப்பேன். இங்கே வந்து நான் பாவம் மன்னிப்பு வைக்கிறேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் இதுகள் போடுறது எல்லாமே தவறு. அப்படி ஒரு கடவுள் இருந்தால் நீங்கள் ஒரு கும்பிடுங்க கடவுளை. எனக்கு போட்டுருக்கீங்க சில பேர் வாட்ஸ்அப்பில் வந்து மன்னிச்சு கொடுங்க, ஃபேஸ்புக்கில் வந்து மன்னிச்சு கொடுங்க, ட்விட்டர் டிக்டாக்குகளில் அரண்டே தெரியும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தவறு இழைச்சிருக்கிறார்கள். நான் என்ன தவறு இழைத்தேன், தன்னை இதுவரைக்கும் அடையாளப்படுத்துறதுக்கு தெரியாமல் சரி அந்த சம்மந்தப்பட்ட ஐடிகளும் கூடி என்னோட வந்து ஆர்மி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள் காய்ச்சிருக்குது, சிஐடின்னு காய்ச்சிருக்குது, ஆதி டிவின்னு காய்ச்சிருக்குது. நான் இவ்வளவு எனக்கு நடந்தும் நான் திருப்பி அவர்களுக்கு நீங்கள் யார் உண்மையாக ஆரண்டு கேட்டு இடத்த அங்கே பதில் இல்லை. அப்போ தண்டை பிள்ளை செஞ்சிட்டோன்னு தெரியுது. நான் இன்னார் தான் அண்ணா, நான் என்ன காரணத்துக்கு இப்படி தவறு அழைச்சேன், பணத்துக்காக அழைச்சேன். இல்லாது சில பேர் என்ன இப்படி உங்களை இல்லை நண்பர்களை காதலிக்க நடித்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்லிச்சுன்னா, இல்லை எனக்கு காம பிரச்சனை, நான் உங்களை காதலித்தேன், உங்களோட காமம் எனக்கு அவன் பெண் நண்பனையோ என்னையோ எதுவாக இருந்தாலும் தன்னை தைரியப்படுத்தி, அது காதலாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம், தன்னை சொந்த ஐடியில் தைரியப்படுத்தி அதை வெளிப்படுத்த தெரியாட்டி தயவு செய்து நீங்கள் அதை வெளிப்படுத்தாங்க இன்னொரு கள்ள ஐடியில். அது வந்து ஒருதலைப்பட்ச உறவாடலாக இருக்கும்.
மற்றவருக்கு அது ஆரண்டே தெரியாமல் நீங்கள் மட்டும் தனியாக அனுபவிச்சுட்டு போகிறோம்னா காதலோ காமமோ சரிதானே. அங்கால இருக்கிற ஆணோ பெண்ணோ ஆரண்டு இது கூட ஆண்கள் செய்கிற விளையாட்டுகள். பெண்கள் வந்து தங்கடா ப்ரொஃபைல்கள் ஃபேஸ்புக் கொண்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டு தாங்கள்லாம் நல்ல ஐடியா போயினார். டிக்டாக்காக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அவர்களோட சொந்த ஐடியா பார்த்தா அவர்கள் பெரிய மகாத்மா காந்தி தான், புத்தர் தான் தெரியும். ஆனால் கல் ஐடியில் வந்து செய்கிறவங்களுக்கு குப்பத்து முனியமாக அந்த அமெரிக்காவில் ஒரு காம பிசாசு இருந்த ஒரு பொம்பளை, அதோட கேவலம் 1-2 ஆம்பளையும் ஒன்று இருந்தது, அதை விட கேவலமான வேலை. பேர்கள் இருக்குது, நான் மறந்துட்டேன். படங்களை நிறைய எடுத்துருக்கு. அந்த காமை பொறி பிடிச்ச பொம்பளை எத்தனையோ ஆண்களை அனுபவித்து சாவடிக்கணும். இதே மாதிரி படம் இருக்குது. மன்மதன் பெண்களை ஆண்களை ஏமாத்தினபடியால் தம்பியை பெண்களை ஏமாற்றி காதலிச்சு அவர்களை அனுபவிச்சுட்டு கொள்வது. ஒரு புது அவதாரம் பெற வேணும். எப்படி பரசுராம அவதாரம் வந்து பல சைத்தியர்களை கொல்லணுமென்று தவம் எடுத்து கொண்ட மாதிரி பெண்களை கொல்லணுமென்று வரணும். யார் இந்த மாதிரி ஆண்களை ஏமாற்றிட்டு செய்கிற பெண்களை கொல்லவனும், அதுகளோட ஒன்றும் செய்யக்கூடாது, அதுகளுக்கு அந்த சுகத்தை கூட கொடுக்கக்கூடாது. மன்னதில் அவன் அவர்களோட இணைஞ்சி இருந்துட்டு கொள்கிறான், அந்த சுகம் கூட அந்த வயசில் கொடுக்கக்கூடாது, அவ்வளோவே கொல்லணும். பொண்ணுறுப்பில் அறுத்து காக்கைக்கு போடணும், நாக்கி போட்டால் சாப்பிட முடியும். இதில் வச்சு தான் ஆண்களை இழுக்கிறீங்க நீங்கள், நாக்கி போட்டுட்டு கொல்லணும். இது பயங்கர வல்கராக இருக்கலாம். பட் இதுதான் உண்மை. என்னென்னா பெண்களே சொல்லியிருக்கா இதை, அதுக்கு பிறகு தான் நான் இதை சொல்கிறேன். வேரோடிக்காக பொம்பளை சொல்லியிருக்கு உடனேலாம் அறுப்போம். உண்மை இது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், அறுத்து நாக்கி போடணும். பசியாக இருந்தானே, ஆனால் நாக்கி போடக்கூடாது. அதில் எவ்வளோ நெஞ்சிருக்குன்னு அவ்வளோ என்னத்தை செய்ய தெரியாது. அறுத்து வெட்டி தாக்கணும். மண்ணில் போட்டாலும் நாசம், அறுத்து எறிஞ்சு கொளுத்தும். இதை வச்சு ஆண்களை நாசம் பண்ணுறீங்க. இன்றைக்கு இப்போ என்ன பெண்களுக்கு பாலியல் பிரச்சனைலாம் கேட்குறீங்க. ஆண்களுக்கு நடக்கிறது யார் கேட்குறீங்க? அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், இந்த கொக்கிக்குமாரன்னு சொன்னாலும் உலகத்தர நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, அவரென்று சொன்னாலும் மிகவும் பாதித்த விஷயம் இறப்பு. அதுவும் இந்த பொய்ஸில் கலாச்சார இறப்பு. அப்போ உலகம் நடந்த அப்புறம் அந்த பெண்மணி பேசாதான் எனக்கு எப்படி ஒரு வன்மம் பிடிச்சவளாக இருப்பாள் நினைக்கிறீங்க. இவ்வளோ ஒரு உலகத்தில் இவ்வளோ போல ஒரு பொம்பளையே இல்லையா, அது இப்படி இருப்பாள் ஒருத்தி. இவ்வளோ நடந்துட்டுது, நான் எதுவுமே செய்யாத பத்தினி மாதிரி அரக்கியல் விட்டோண்டு அப்பப்போ கரும்புலி பாட்டலை போட்டுக்கொண்டு நாட்டுப்பற்று காட்டிக்கொண்டு இத்தனைக்கும் அந்த கொக்கிக்குமார்ன்ற பதிவே போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள், கொக்கிக்குமார் நாட்டுக்காண்டி எத்தனையோ அரசியல் கருத்தை சொல்லியிருக்கிறார், நாட்டை மாற்றுறதுக்கு எத்தனையோ கருத்து சொல்லியிருக்கிறார். இவன்றைய பார்த்தா நாட்டை மாத்திரம் நாட்டை புலவர்ன்ற இயக்கத்தின் ஆசை அங்கே இருக்குது, இவ்வளோட்டு நிறைய இருக்கும் இயக்கத்தின் ஆசை. நான் நினைக்கிறேன் அதை கவர் பண்ணத்தான் நடிக்கிறார். உண்மையான இயக்க விசுவாசிகள் இவ்வளோ தேடி பிடிக்கணும் ஜெர்மன் நாசாவை, இவ்வளோட்ட காசு இருக்குது. ஐ திங்க் ஸோ. அதனால தான் மற்ற பேர் இருக்கிற காசை கொடுக்க முடியும். அடிச்சு நாங்கள் இந்த சீமாண்ட இருக்கிற காசை குழப்பறோம், எனக்கு வேறு இல்லைன்னு. அது மாதிரி தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ நிறைய பேர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா பண்ணாத வெளியே தடை செஞ்சான். இன்றைக்கு அதுலேயாவது போட்டிருக்கிறார் கொக்கிக்குமார்ன்ற பதிவில் காமத்தை பற்றினது. ஓசோ சொல்லுவார், உனக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் சொல்லிலேயும் செயலையும் வழிபட முடியும். வழக்கு முழு காமம் அது பதிவில் தெரியுது. அது பிள்ளையண்டு இல்லை, அது பாவம் கல்யாணம் கட்டாமல் இருக்குது, ஆம்பளையில் தொடர்பு இருக்கோ இல்லையோ தெரியா, இல்லை 5-6 பேரோட அடங்கு இல்லையோ தெரியா, எனக்கு என்னென்னே தெரியல. அதை வேண்டிய பர்சனல். ஒரு தான் 50 டெல்லி சாப்பிட்றான், அவனை பேசுகிறது 50 டெல்லி சாப்பிட்றான், ஒரு தான் 2 சரி. அது மாதிரி சில பெண்களுக்கு இருக்குது. அதே சொல்லுது, முஸ்லீம் பெண்கள் எனக்கு சரியான ஆசை கூடலாம் சொல்லியிருக்குது. அது பிரச்சனை இல்லை, அது பிள்ளையண்டு இல்லை. അതിൻ്റെ പേരിലെ കാശ് பண்ணுறது നമ്മൾ. அப்போ அங்கேயும் அவருக்கு நாட்டுப்பற்று நாட்டு விடுதலைன்றது இல்லை, உள்ளத்தில் இல்லை, உதட்டில் இருக்குது. உள்ளத்திலே அது இருந்ததுன்னு சொன்னால் கொக்குக்கு வேறு எத்தனையோ நாட்டு அரசியல் போட்டிருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கலாம். காமன் சம்பந்தமாக போட்டு பிளாக்மெயில் பண்ணுறதை போட்டிருக்கண்டேங்க. தான் என்னத்தை செய்கிறனோ, தான் என்னத்தை செய்யுதோ அதுதான் அந்த பொம்பளைக்கு மனசில் ஏக்கம் பண்ணுறது. இது ப்ரூஃப் ஆயிடுச்சு. சரிதானே? அது மட்டும் இல்லை, தலைவர் துவாரகான மகள் வளர்ந்து வந்தால் தான் வர்ற மாதிரி கூட போட்டுரும். இதெல்லாம் ஒரு பிழைப்பாயிரு. திருப்பி அதை கதைக்கிறான் இல்லை. எனக்கு என்னால் அதை ஏற்கவே முடியல. என்னத்தை ஏற்க முடியல? கொக்கிக்குமார்ட்ட வயசில் வந்து நல்ல வயசில் கேச்சது மட்டும் இல்லாமல் அவற்றை இதை போட்டு இப்போ லைக் ஷேர் கொமெண்ட்ஸுக்காண்டி அலையுது பிச்சை. மற்றவங்க சொல்லுது பிச்சை எடுக்கணும் தான் உண்மை. ரப்பிலையும் கூட இறங்குதல் இல்லை. சரி, அப்போ ஒரு சொன்னார் கொக்கிக்குமார் தானே உங்களோட பதிவுகளை பார்த்துருப்பார், உங்களோட தொடர்பு கொண்டிருக்கலாம். அது உண்மைதான். என்ற வயசை பற்றி போட்டிருக்கு. இப்போ நான் சொல்லி ஒரு இளமையாச்சு. அவர் சில வேளையில் அவர் விரும்பாமல் இருந்திருக்கலாம். நானும் யோசிச்சேன், நானும் தொடர்பு கொண்டிருக்கலாம். கொக்கிக்குமாரோட தொடர்புல தான் நினைச்சேன். நான் உங்களோட வயசில் வந்திருக்கண்டு
ஆனால் எனக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அந்த கூட இருந்தால் அதான் தொடர்பு இல்லை. சீமான் தொடர்பான நிலப்பாடு மிகவும் தவறானது. சீமான் ஒரு முழு தேசியத்தை விற்கிற ஒரு வியாபாரி, தலைவரை விற்கிற ஒரு வியாபாரி போராட்டத்தை. எங்களுக்கு தலைமைகளில் சில தவறுகளில் பிடிப்பு சரி தவறுகளை நாங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் வந்து வேற்று நாட்டானதை வியாபாரத்துக்கும் தண்டை வயிற்று பிள்ளை பாவிக்கிறத நாங்கள் அனுமதிக்கலாம்ல தெளிவு நான். அப்போ அந்த நிலப்பாடு உண்டு. மற்ற சொன்னாலும் அவங்களுக்கு விளங்க அதுவும் சண்டை வரும் இதை பற்றி கேட்க வலிக்கிட்டு. அப்போ போனாட்டை நான் சொல்ல வலிக்கிடுவேன் சீமானோட வரணும் நிலப்பாட்டை. இப்போ ஒரு விஜய் படத்தில் வந்து இருப்பான் பேசாமல், என்ன நீ வந்தால் ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேன் புருஷன் அவள் விரும்பி இருக்கிற ஒரு கட்டை இல்லை ஹாய் சொன்னோண்ட கல்யாணம் நின்றுடுவேன். எப்படி நின்றுடும்? ஹாய் அண்ணா நீ ஹாய் அண்டுவேன், ஹலோ ஒன்று நான் ஹலோ அண்டுவேன். எப்படி இருக்கேன்னா நான் இல்லை ஒன்றை நினச்சி கொண்டு தான் இருக்கேன். இது ஒன்று காணாத அவன் கல்யாணம் நிற்கட்டுவான். அப்படி நானும் உங்கள் ஒக்கிக்குமாரோட கயக்கம் விடுறதுக்கான காரணம் கொஞ்சம் பிரச்சனை வரும். மற்றபடியாக விட்ட சரி 98% எனக்கு அந்த சில சீமான் தொடர்பான நிலப்பாடும். மற்றது ராமர் நிலப்பாடு. ராமர் வந்து பிள்ளை ராவணன் செய்கிற நிலப்பாடு. இரண்டு ஆரிய திராவிடன் என்ற பிரச்சனை தமிழன்றதுக்காண்டி பிளவுட்டவனை எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு தமிழன் சிங்களவன் எனக்கு வேற்றுமை இல்லை. இந்த மொழிகளெல்லாம் இப்போ வந்தது. தென்னாப்பிரிக்காவில் அங்கேயும் மக்கள் தோன்றுகிறார்கள். அப்போவே ஒன்றுமே இல்லை, இந்த ஆரிய திராவிடம் ஒன்றுமே இல்லை. மனித மனம் இனம்தான் தோன்றுவது. அப்போ இந்த பிரிவினைகள் இல்லை. மனிதனாக வந்து பிரிவினைகளுக்குள்ள எனக்கு இந்த பிரிவினை வதைக்கிறவங்களையும் பிடிக்கும். எந்த பிரிவினை அது ஆரியன் திராவிடம் காய்ச்சாலும் சரி, இலங்கை இந்தியன் காய்ச்சாலும் சரி, தமிழன் சிங்களம் காய்ச்சாலும் சரி, நாங்கள் ஒன்னஸ் உருவாக்க வேர்ல்டு ஒன்னஸுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த கல்கி ஆமி என்ற அது வேண்டாம். உலகத்தையே மாற்றி உலகத்தை ஒற்றுமைப்படுத்துறது, ஒன்னஸ் ஆக்குறது, உண்டாக்குறது, மனித குலம் உண்டாக்குறதுல ஒர்க் பண்ணுறதுல நானும் ஒரு பாட்டு. இப்போ எங்களுக்கு அந்த பிரிவினைகள் இல்லை, பிரிவினைகள் தெரியாது, பிரிவினை விருப்பம் இல்லை. இப்போ அதுக்காண்டி நான் யாழ்ப்பாணத்துக்காண்டி வேலை செய்ய மாட்டேன்னு இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு நன்மையை செய்த அப்புறம் தான் நான் இலங்கைக்கு நன்மை செய்யலாம். இலங்கைக்கு நன்மை செய்தால் உலகத்து நன்மை செய்யலாம். எங்களுடைய அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கும், அதை விட்டு போட்டு முன்விட்டு முனியம்மாவுக்கு முட்டை பிரியாணி கொடுக்க போயிடலாம். தெரியுதானே? அதனால் நானும் வந்து கொக்கிக்குமாரோட தொடர்பு கொள்ளையில் ராமர் தொடர்பான நிலைப்பாடு, ஆரியன் திராவிடன், ராமன் கெட்டவன், ராவணன் நல்லவன், இந்த தோற்றப்பாடுகள் இன்னைக்கு ஒரு காலத்தில் உடையும். ஆல்ரெடி சீமான் உடைஞ்ச மாதிரி நிறைய பேர் இன்றைக்கு அப்படித்தான். சைக்கிளும் சீமானும் தான் தேசியத்தில் வளப்பன் நினைக்கிற பைத்தியக்கார புலம்பெயர் கூட்டாங்க கொஞ்சம் இருக்குது. அதிலே சில அறிவாளிகள் கூட இருக்கணும். அது எப்போ பேருக்கு விடிவு வருமோ அப்போங்கிற தமிழனுக்கு விடிவு. எப்போ சைக்கிளும் உங்களுக்கு எதிர்ப்பு, சீமானும் உங்களை புளி காஞ்சவன் எப்போங்கிற தமிழ் மக்களுக்கு விளங்குதோ, மற்றது இறந்த எல்லாரும் உண்டா நினைவுகளோ அன்றைக்கு தான் விடிவு. சரி, இதனால தான் நான் கொக்கிக்குமாரோட காய்க்கிறேன். அடுத்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், இதுதான் ஒரு ஆள் சொன்னான், நீங்கள் காய்ச்சிருக்கலாம் கொக்கிக்குமாரோட, அதுக்கு தான் இந்த விளக்கம். இன்னொரு ஆளை நான் ஃபோன் பண்ணிச்சு, இதுதான் காதலுங்கிறார். அண்ணா உங்களோட பின் பேக் சைடில் வந்து ஜட்டி மற்றது பெனியன் எல்லாம் தெரியுது, அது வந்து உங்களோட நல்ல கருத்துக்களுக்கு அந்த வீடியோவை எடுங்கோண்டு. இதுதான் காதல். தான் விரும்புகிற ஒருதனுக்கு கெட்டவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் காதல். இந்த வீடியோவில் இவ்வளோ காலம் போட்டிருக்க ஒருத்தர் கூட சொல்லல, ஒரு ஆள் ஃபோன் பண்ணி அண்ணா உங்களோட பின்னுக்கு ஜட்டி தெரியுது, வந்து பெனியன் தெரியுது, அந்த பதிவை எடுங்க, எதை சொல்கிறதா காதல். அந்த ஆள் தன் ஈகோவை பார்க்கல ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு. ஏனெண்டா உண்மையாக காதலிக்கிறேன்னு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட நபர் கெட்டவர் வர்றதை விரும்பாது அந்த காதல். நான் சாதாரணமாக எத்தனையோ பேரோட கதைக்கு நண்பர்களாக இருக்கிறவர்களுக்கே பிரச்சனை வரப்போனான்னு பார்க்குறேன். எத்தனையோ பேருக்கு நான் மெசேஜிலே போட்டிருக்கிறேன், இயக்கங்களின் விஷயங்கள் கூட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கிறேன், நீங்கள் நாட்டில் இருக்கிறீங்களோ வெளியில் இருக்கிறீங்களோ, ஏன் உடனே ஏதோ பெரிய நான் நீ எங்கேனாலும் இடம் பிரச்சனை இல்லை, நீ இந்த இயக்கங்கள் சம்மந்தமாக போடுற இலங்கையிலேருந்து போடாது, என்ன சட்டம் கடுமையாக இருக்குது, உனக்கு தான் பிரச்சனை, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் போட்டுறது, நீ வெளிநாட்டில் இருந்தேன்னா போட்டுட்டோன்னு நான் இதாண்டே நான் இப்போ தானே உடனே ஆகியவென்று கொள்கிடுவாள், இப்போ தானே இயக்கம் இல்லையண்டி நான் குறைந்த பயம்ண்டா. அதுக்கு நான் என்ன சொல்கிறது, இன்றைக்கு இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்குது, அது தேவைன்றது. நான் என்னென்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம் வேண்டாம், எல்லோரும் இப்போ கோத்தாங்கெல்லாம் பிடிச்சி போடணும். அப்போ பயங்கரவாத நடவடிக்கை இருக்குதா, பயங்கரவாத தடுப்பு சட்டம் உலகம் முழுக்க இருக்கணுன்றால் உலகம் முழுக்க வரும், நீங்கள் தப்பே இன்னும் கடுமையாக வரும். அப்போ பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள தான் அந்த ஆளை யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இப்போ சம்மந்தப்பட்டாக்கள் இலங்கையில் இருந்தான்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்கு, மாவீர சம்பந்தமான விஷயங்கள் போட்டாக்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த பொண்ணோ அல்லது என்னோட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கிற யாரோ
முகம் தெரியாத மூதேவியாக இருந்தாலும் பிரச்சனை படக்கூடாதுன்னு விரும்புகிறாள் தான். அங்கேயும் வந்து என்னோட ஆர்கியூமெண்ட். அந்த அன்பை புரிஞ்சு கொள்வது என்ன சிலதல்கிட்ட இல்லை, குறிப்பாக சில பெண்கள்கிட்ட. இந்த காம உணர்வு கூடியவர்களுக்கு அன்பு தெரியாது, அதுகளுக்கு அத்தை அட்டையை விடணும். அது கூடி பிள்ளையில் அதுக்கு வழிகள் சொல்லி திருப்பினா அதுக்கே போக விரும்பல. அன்பென்றாலே என்னென்னு தெரியாத அரக்கிகள்லாம் எனக்கு இணையத்தில் உலாவிருந்து கொண்டிருக்கு. நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும். உங்களுக்கு அன்பு கூடி கொண்டே போச்சுதான்னு சொன்னால் காமம் இருந்தாலும் குறைஞ்சு கொண்டு வரும். அன்பு கூடுறது நல்லது, அதுக்காண்டி காமம் இல்லாமல் போகலான்னு சொல்லல. காமம் இல்லைன்னா உலகம் இல்லையா, காமந்தான் 24/7 சொன்னால் உங்களுக்கு அன்புன்னா என்னென்னே தெரியாது கடைசி வரை. யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் லவ், நாட் அட் ஆல் வென் யூ ஆர் fully fallen within the lust. So I am not against the lust. I am not saying that lust is wrong. Without lust there is no universe. But everything should have a limit. If the limit exists, that is extreme level, and it leads to mental depressed and finally mental agony and finally mad. Even you cannot even cure at all. கடவுளால் நம்ம காப்பாற்ற முடியாது. இப்போ விளங்க நினைக்கிறேன். ஸோ இந்த எனக்கு மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னால் ஆறுன்னு சொல்லணும். முதல் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்லணும். நான் என்னென்னு மன்னிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி சொன்னோன்னா அங்கே மன்னிப்பு நடந்துடணும். கடைசி வரைக்கும் நடக்காது. நீங்கள் போய் பாவ மன்னிப்பு கேட்டு பாருங்கள். அங்கே கேட்டு உங்களுக்கு விரையணும்னு நான் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட வர்றீங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட உங்களோட ஈகோவோட எப்படி மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும்? சம்மந்தப்பட்ட கனவேரனோட பிரச்சனை ஆதி டிவியாக இருக்கலாம், ஆர்மி ஆஃபீஸர் காட்சியாளர் இருக்கலாம், சைனாலேருந்து ரிசர்ச் பண்ணுறன்னு என்னோட ஏமாத்தினாலாக இருக்கலாம், மற்றது வேறு என்ன தர்சியன் ஐடியில் வந்தால் இருக்கலாம், அல்லது நிஷான் ஐடியில் வந்தால் இருக்கலாம். ஃபேஸ்புக்கில் ஒரு ஒன்றில் குழம்புகால் நிஷான் வந்தது, அந்த ஆள் ஒன்று இல்லாமல் வந்திருக்கும். பாவம் வந்தாலும் நாங்கள் மற்ற பேர் அவையன்னு நினைப்பினோம். அல்லது அபியன்ற பேரில் வந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம். இவர் 2 பேர்கிட்ட இது போயிருக்கா. அந்த 3வது ஒரு ஆளில் வந்திருக்கேன் நான் தெரியாமல் அவர் 2 பேரும் சந்தேகப்பட்டுரும். அவர் 2 பேரும் என்னோட இப்போ கோவத்தில் இருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வேண்டு சொன்னால் இப்படி ஒரு 3வது ஆள் இப்படி அளவு கொடுக்கணுன்னே அந்த மற்ற ஆளுக்கு தெரிய வேணும். நாங்கள் உன்னுடைய கல்லடியில் போயிருக்கிறோம், தங்களை தான் நினைப்பார், நாங்கள் சுத்தமான எங்களையும் நினைச்சு கொண்டிருக்கிறார். இது என்ன எல்லாரும் அப்படி நினைச்சோம்னா எனக்கு என்ன நீ நான் கடவுளை? சில பேர் என்ன கடவுள் உண்டினேன். சரி, கடவுள்னா என்ன? கடவுளை காயப்படுத்துகிறோம் அந்த வேலை. நான் கடவுள் கிடையாது, சரிதானே? ஆனால் அப்டேட்டான கடவுளை பிடிச்சு கொள்ளும்போது காலத்துக்கு காலம் அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கும் கடவுள். கிருஷ்ணரை போதனை நீங்கள் படிக்கலாம், இப்போ கிருஷ்ணரை படிச்சு கொண்டிருக்கேன், சரிதான். அது மாதிரி அரசியல் தலைமைகள்லையும் இப்போ போய் சுபாஷ் சந்திர போஸை பற்றி கதைக்கலாம், அவராலையும் செய்ய முடியுமா இந்தியாவில்? அப்படித்தான் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களோட தலைமைகள் விசுவாசங்களை நான் மறக்கலை. இப்போ சுபாஷ் சந்திர போஸில் ஒரு விசுவாசம் இருக்கேன்னா அவர் குட்டுறது எங்கள் பையன் நீ விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த விசுவாசம் நாட்டுக்கு பிரயோஜனப்படாது. அதை மனசில் வச்சுக்கொண்டு இப்போ இருக்கிற தலைமையோட ஒர்க் பண்ணுறது தான் வெற்றி. அதாவது அப்படி ஒரு தலைமை இல்லைன்னா புது தலைமை உருவாக்குறது தான் வெற்றி. விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஆன்மீக தலைவர்னாலும் சரி, அரசியல் தலைவர்னாலும் எல்லாரும் சொன்னது என்னென்னு கேட்டால், உண்மையான தலைவர் ஓஷோன்னாலும் சரி, இஸ் அ ரியல் மாஸ்டர் இஸ் த ஒன் ஹூ மேக் another masters, not slave. அதாவது உண்மையான குருவன்றவன் அல்லது தலைவனன்றவன் இன்னொரு தலைவனை அல்லது குருவை உருவாக்குறவன் வழியும் அடிமைகளை உருவாக்குறவன் இல்லை. உயர்ந்த டீச்சிங். அப்படி எங்களோட இலங்கையாக இருக்கலாம், அங்கேயா இருக்கலாம், நீங்கள் புது தலைமை ஒன்று உருவாக்கும். பழைய தலைமைகளுக்கு சவாரணத்தை கொடி பிடிக்கிறதோ, டக்ளஸுக்கு வால் பிடிக்கிறதோ, வேறு இந்த வேலுப்பிள்ளைங்க ஐயா நம்மனுக்கு கொடி பிடிக்கிறதோ, அதுதான் தேசியம். அது தேசியம் இருந்தால் வெண்டு இருக்குது, அதுதான் ஜீவன் இங்கே இல்லை. மற்றது தோழர் பத்மநாபா கொடி பிடிக்கிறதோ, ஈரோஸ் தலைமை கொடி பிடிக்கிறதோ வேலைக்கு அடக்காது. இவ்வளவு அரசியல் தலைமைகள் இருக்குது, ஆய தலைமைகள் இருக்குது. இதுகளின் சரி தவறுகளை ஆராய் அந்த சரியை பின்பற்று. இப்போ அம்மாவும் இருக்கிற ஜெயலலிதாண்ட விஜய் அந்த அம்மாவனை பின்பற்றணும், நல்லது. அவங்க செய்ய தவறுனா செய்யணும், அதுதான் நான் சொல்கிறேன். அந்த சரிகளை பின்பற்றி கொண்டு தவறுகளை மேம்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் கட்டமைப்பு தான் சரி. திருப்பியும் பூலினோ ட்ரா உணன் மகன்டா மட்டையை கொட்டையை தட்டினண்டா அந்த பாட்டுகள் போகிறதெல்லாம் நாடு பிடிக்கல. சும்மா ஒரு சந்தோஷத்தை பாடிட்டு இருக்கலாம். திருப்பி 40,000 பேரை கொடுக்கல. வி ஆர் நாட் ரெடி டு கிவ் த 40,000 பீப்புள் எகெயின். அது இந்த வெளிநாட்டில் இருக்கிறதால அங்கே இருந்து கொண்டு இங்கே ஊரோன் பிள்ளை சாட்டம் கொண்டு அப்போ உசுப்பேற்றின மாதிரி உசுப்பேற்றி கொண்டிருக்கணும். இந்த குளங்களில் நாடு பிடிக்கிறது யாராவது இங்கே நாட்டில் ஒரு அரசியல் செய்யணும் அப்போ இல்லை, இயலாது. சும்மா உசுப்பேற்றுறது, அது ஆறாக இருந்தாலும் சரி உசுப்பேற்றுறது முழுக்க நடிப்பு. உண்மையாக விசுவாசம் இருக்கிறவன் இந்த இங்கே அவங்களோட 5 பேர் முன்னாள் போராளி வந்திருக்கிறான். அன்றைக்கு அவன் ஏதோ ஃபார்ம் செஞ்சு ஒன்று இருக்கிற அண்ணன் அவரை உடனே ஆமின்றாரு. எனக்கு சரியில்லை தூசணம் கேட்கக்கூடான்னு இருக்கேன்டா. அந்த 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 ஆள் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி என்ன கேட்டோன்னு சொன்னேன். அதுதான் லவ்.
தூசணம் கரைக்காங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் இதுவரைக்கும் என்ற பதிவு போய் எடுத்து பாருங்க, ஒற்று மாதமாக தான் அந்த தூசணம் கரைக்கிற ஒற்று மாதம் எனக்கும் கவலையாக தான் இருக்குது. என்னட்ட விதைச்சு தான் பேர் நான் கண்ணாடி மாதிரின்னு சொல்லியிருக்கிறேன். குரூப்புக்குள்ளே வந்து படு தூசணமாக எந்த தாயை பேசினா திருப்பி அந்த தேவடி அவளை தேவடியாளன்றே சொல்ல முடியாது. மனித கட்டக்கரைக்கு ஒரு காம இறக்கி அந்த காலத்தில் சூர்பனக ராமனை பிடிக்க வந்தாள். கல்யாணம் கட்டினான்னு தெரிஞ்சும் சூர்பனக இறக்கி காமம் கூடி ராமனை பிடிக்க வர்றான். அப்போ லக்ஷ்மணன் திருப்பி சொல்கிறான், அண்ணி ஆல்ரெடி மேரீட், ராமர் மேரீட், அண்ணி இருக்கிறா, கிட்ட வரான்னு லக்ஷ்மணன் சொல்லிக்கொண்டே இருக்கான். அதை மீறி வர்றாள் காம வெறி பிடிச்சு இறக்கி சூர்பனக. அவள் மறு அவதாரமாக பிறந்திருக்கலாம். அதுதான் நான் ஐ திங்க் ஸோ. செயற்பாடுகள் அப்படி தான் இருக்குது. அந்த யுகத்தில் சமயம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு இறக்கேக்கில் என்ன எண்ணங்களோட இறக்குறியோ அது அடுத்த யுக பிறப்புக்கு ட்ரவல் ஆகும். இல்லையா? பார்த்தீங்களா, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர் இருந்தவங்க, சாரி துரியோதனும் சவரம் இருந்தவங்க, துரியோதனம் சித்தாரன் எல்லாம் உண்மையாக பாண்டவர் கொடுக்காம இருந்தவங்க செத்துட்டாங்க. சாயக பாண்டவர் ஒன்றும் கிடைக்கக்கூடாது, நிலம் ஒன்று செத்துருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கோத்தபாயம் அவரது தோழர்களும் உங்கள் துரியோதனனும் அவரோட தம்பிமாரம்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஆன்மீகவாதிகள். அதே மாதிரி தலைவரை வந்து சுபத்திரன் அவதாரம்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் ஒரு கிருஷ்ணட்ட அம்சம்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு கிருஷ்ணட்ட அம்சமாக இருக்கலாம், பட் நாட் அவதார். கிருஷ்ணட்ட அவதாரம்னு சொன்னால் கிருஷ்ணன் சொன்ன டீச்சிங்ஸில் ஒன்றையாவது பின்பற்றி இருக்கணும், ஒன்றையே பின்பற்றல. அம்சம் இருந்திருக்கலாம், அந்த அநீதியை தட்டி கேட்குறது. பட் அவதார் இல்லை. முழு அவதாருக்கும் அம்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அம்சம்ன்றது அந்த கிருஷ்ண பரமாத்மாங்க சில குணாதிசயங்கள் இருக்கிறது அம்சம். அவதார்ன்றது சம்திங் இஸ் பெட்டர் தேன் தட். அது உங்களுக்கு விளங்காது, அது வேற லெவல். அது ஒவ்வொரு வார்த்தையில் தர்மம் பார்க்கும், ஒவ்வொரு செயலில் தர்மம் பார்க்கும், ஒவ்வொரு அடி வைக்க தர்மம் பார்க்கும், ஒரு கருத்து சொல்லைக்க தர்மம் பார்க்கும், ஒரு பதிவு போடைக்க தர்மம் பார்க்கும், இன்னொரு ஆள் போடுற பதிவில் தர்மம் இருக்கும்னு பார்க்கும். அந்த ஆள் என்ன கதைக்குது, அந்த கதைக்கும் போடுற பதிவுக்கும் தர்மம் இருக்கான்னு பார்க்கும். ஹைலி அட்வான்ஸ். அந்த உயர்ந்த தர்மங்கள் சாதாரண மாநில ஜென்மங்களுக்கு பைத்தியக்காரமாக தான் இருக்குது. இதில் என்ன எனக்கு பிள்ளைன்னு நினச்சி கொண்டிருக்கும். வி கான் ஹெல்ப் ஃபார் தட். ஒரு உதாரணத்துக்கு அது அவதாரம். இப்போ என்னையே எடுத்துக்கொள்வோம். கிருஷ்ணராய் வழி வர்றாள். இப்போ 2 பேர் ஒரு நாள் ஒரு ஸ்நேகனை 40 வயசுக்கு பிறகு காண்றான், கட்டி பிடிச்சான், காய்ச்சி நிற்கிறான். அவனும் உடம்புறவில்லை. அவனோட வந்தவன் எனக்கு ஆரண்டே தெரியாது. அவன் இவருக்காண்டி வெயிட் பண்ணுறான். அவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அது எனக்கு ஃபீல் ஆகக்கூடிய அவனும் ஒரு ஸ்நேகன் வந்திருக்கான். நான் இந்த ஃப்ரெண்டோ நிற்கிறேன், நீ போன் இல்லை மச்சான் அவனா இல்லை அவன் ஃபீல் பண்ணுறான். போ பிறகு அவனோட சைனை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. இத்தனைக்கு எனக்கு அவனை சந்திக்கணுன்னு இருக்கு. ஆஃப்டர் 30 இயர்ஸோ 25-30 இயர்ஸ் இருக்கும். இயர்ஸ் 15 வயதில் பார்த்து நண்பன். இதுதான் நாங்கள் பின்பற்ற தர்மம். அது அந்த கிருஷ்ணன் கொடுத்த கொடை. எங்களோட வந்து சேர்ந்து பார்த்துட்டு நாசமாக போகிறதுக்கு இந்த வேலை பார்க்காங்க. நாம் மன்னிச்சாலும் நம்மளை அனுப்பினதில் உங்களை மன்னிக்காது, சொரிஞ்சா சாம்பலா போயிடுவீங்க. எச்சரிக்கையில் உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன். ஆரண்டில் மன்னிப்பு கொடுக்கலாம். ஒரு புள்ளியை ஒரு காரண்டு மட்டும் மன்னிப்பு கொடுக்கலாம். திருப்பி மன்னிப்பு கொடுக்கல, தண்டனை தான் கொடுக்கணும். அன்டில் அதை ரியலைஸ் பண்ண இருக்கும் வரைக்கும். ஒரு ஆள் உலகத்தையும் செஞ்சு போட்டு தண்டை அழியில் வந்து அதை ஒத்துக்கொள்ள முடியல, அல்லது கதை கேட்கனாலும் மன்னிச்சு விடலாம்னு பார்க்கல, அங்கே வந்து நான் எப்படி திங்க் பண்ணணும்டா, நீ ஒத்து எப்படி நான் திங்க் பண்ணேன், நீ செஞ்ச நாசத்துக்கு நீ அனுபவிக்கத்தானே தான் திருப்பி கொடுக்க போகிறான். கொடுத்து பாருன்னு இருக்கா, உன்னால் என்ன முடியுமோ பண்ணி பாருன்னு இருக்கா. அவ்வளோ செஞ்சு போட்டு அது கல்லடியில் புளி ஒத்துக்கொள்ள முடியல. நான் வந்து தனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு அவள் ஓவக்கம் பண்ணிடுவான். பண்ணிப்பாருன்னு இருக்கா. இல்லை பண்ணான் முடிஞ்சால் பண்ணிப்பேன். நீ கும்புற எந்த கடவுளை வச்சுக்கணும் முடிஞ்சால் பண்ணிப்பேன். இங்கே உள்ளே இருக்கிற லேட்டஸ்ட் உன்னை தன்றதுக்கு உன்னை ஜீசஸ் ஆலையோ இல்லை அல்லாவாலையோ நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இது ஓப்பன் சேலஞ்ச். சரிதான். அப்போ இங்கே வந்து எனக்கு அவர் மன்னிப்பார் இவர் மன்னிப்பாருண்டா போய் அந்த மன்னிப்பு நீ என்ன டைம் பாரு. You trust them, no? Then you go and ask the forgiveness and you can be peaceful in your life. Why should come and message me that God will forgive me, this God will forgive, but this blah blah nonsense to me.
நீ வந்து இலுப்பு மரத்தை வெட்டி போட்டு புளிய மரத்திட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அப்படி இலுப்பு மரத்திட்டு தான் மன்னிப்பு அல்ல ஒரு மரம் நடக்கும். இதுதான் பிராச்சித்து. இதுதான் ஒரு ஆள் எங்களை வீட்டில் மரம் வெட்ட ஒழிக்கிட்ட விதானையாரின் சப்போர்ட் இதை வாங்கிட்டு முதல் இல்லைன்றவர் ஒரு சப்போர்ட் அப்புறம் அவை கொண்டு விட்டுட்டினான். இப்போ சில பேர்கிட்ட கருத்து கேட்டேன். ஒரு ஆள் சொல்லிச்சுது, சரி அவைக்கு பிரச்சனைனா அந்த மரத்தை தரைக்கட்டும், அப்புறம் ஒரு 5 மரத்தை நட்டு விடுவேன் சொல்லி அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு 18 வயது. நல்ல விஷயம் அதை செய்கிறேன், இந்த பிள்ளைய சாக்கொள்ளு, அப்புறம் ஒரு பிள்ளைய பெற்றுக்கொள்ளு. கோவம் இல்லாமல் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டேன். எங்களிடம் வார்த்தைகள் வந்து உங்களை சிந்திக்க தூண்டும். உனக்கு அன்பா சொன்னா சிந்திக்க விளங்கலைன்னா வம்பாத்தான் சொல்லப்படும். இன்றைக்கு அந்த தூசணங்காய்ச்சன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்ட ஆளுக்கு மறுமொழி இன்றைக்கு இதுவரைக்கும் நான் 1 மாத காலத்துக்கு இல்லை நான் தூசணம் கிடைக்கிறேன். ஏன்னா தூசணம் விதைக்கப்பட்டிருக்கு. எனக்கு சம்மந்தப்பட்ட நாய் லைவில் இருக்குன்னு தெரிஞ்சு அது இன்னும் பெருகும். பார்த்து கொண்டு இருக்க அந்த நாய் எந்த நாய் இருக்குன்னு எனக்கு தெரியும், எந்த நாய் எந்த ஐடியில் இருக்குன்னு தெரியும். அதுக்காண்டி பார்த்து கொண்டு இருக்க எல்லாரும் நாயாண்டில் ஒரு பரதேசி பெண்ணாடு செஞ்சது லைவில் பார்க்கணும்னு தெரியும். 1000 ஐடி இருக்குது, 1700 ஃபேஸ்புக் ஐடி பிளாக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இருக்குது வந்து ஏதோ எனக்கு நன்மை செய்கிற மாதிரி போட்டு ஒன்று இருக்குது. நான் அதை இனி நம்ப போகிறதில்லை. சரிதானே? நான் அவ்வளோ பேரும் கிடையாது. இத்தனைக்கும் என்னோட வந்து காய்ச்சி அவ்வளவு ஆமி இன்டெலிஜென்ட் காய்ச்சி ஐடி இருக்குது. இப்போ எனக்கு நீங்கள் நினைக்கலாம் 3 hours எனக்கு சம்மந்தப்படாது அரெஸ்ட் பண்ணி அந்த நாட்டு ஜெயிலில் போகிறது. வித் 3 hours போதும். எந்த நாட்டிலையும் எமர்ஜென்சி இருக்குது, மருத்துவம் என்னோட முழு ஆதாரம் இருக்குது. எமர்ஜென்சி என்று சொன்னால் வித்தின் 1 hour தூக்கிட்டு போகணும். ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கனடா எல்லாம். அதே மாதிரி கிரிமினல்ஸுக்கு ஒரு நம்பர் இருக்குது. 3 hours more than enough. நீ செஞ்ச பிளவுட்ட நீ கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டு. ஆனால் செய்ய மாட்டேன், செஞ்சே தீருவேன், கட்டாயம் செய்வேன். என் நண்பனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நம்புறான் இதை காதலிக்கிறேன். அந்த ஒரு குற்றத்துக்காண்டி அண்ணா நடவடிக்கை எடுக்காதீங்கோ, உண்மையாக என்ன காதலிச்சாலோ தெரியல. அப்புறம் அவள் தச்சிலாம் ஜெயிலில் இருந்தால் எனக்குத்தானே மனக்கவலை. அப்போ எனக்கு துன்பம் கொடுத்து ஒரு தர்மத்தில் நிலைநாட்ட போகிறேன்னு அவன் கேட்குறான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உனக்கு துன்பம் வருதில்லை என்ற தர்மத்தில் நிலைநாட்டுறான். எனக்கு துன்பம் வந்தாலே பிரச்சனை இல்லைன்னு தர்மத்தை பார்க்குறாள். உனக்கு துன்பம் இருப்போம் நான் யோசிக்கப்போம். சரி, அடுத்தது இன்றைக்கு சட்டங்கள் கொண்டுவரப்பட வேணும். பெண்கள பாலியலுக்கு எதிராக மட்டும் இல்லை, ஆண்களுக்கு பாலியல் துன்புறவு கொடுத்துறவளை கண்டறிய வேணும். இதுக்கு 2 வழி நான் சொல்கிறேன் கவர்மெண்ட். ஒன்று, இந்த டிக்டாக் ஐடிகள், ஃபேஸ்புக் ஐடிகள் இந்த பேர்களை பாருங்கள். காதல் தந்த வலி, கத்தரிக்காய் தந்த துரோகம், காமம் தொடர்பான பல பதிவுகள். காமத்துக்கு எதிரில்லை, ஆனால் பப்ளிக்கில் வருவது காமம் தொடர்பான பதிவுகள், காதல் வலி, கத்தரிக்காய் வலி, புடலங்கா வலி, துரோகம், அது இது என்ற பேர்களை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணித்தான் பார்க்க. அது ஒரு ஆள் மட்டும் நிறைய பேர் இருப்பினோம். ஒரு ஆளே பல ஐடியில் இருக்கலாம். இந்த ஐடியில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு இவர்கள் எந்த நாட்டில் இருக்கணுமோ அந்த நாட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மன காப்பகங்கள் ஒரு டீம் வைக்கணும். இப்போ விஜய் ஒரு டீம் வச்ச மாதிரி பெண்களையே வச்சு இவர்களை பிடிக்க வேணும். பிடிச்சு கொண்டு உதைக்கிறது இல்லை, அதாவது பாவங்கள் நொந்து வைத்தான் அப்படி காதல் அந்த வெளி என்று எழுதுகள் ஏதோ காதலில் வெளியாக இருக்கும். யாரையும் காதலிச்சிருக்குங்க, எழுத மாற்றிருப்பாங்க, படியல் நல்ல பட்டி எழுத மாற்றிருப்பாங்க. எங்களை தான் மாற்றிட்டு நாங்கள் புலம்பிக் கொண்டிருப்போமே, காதல் அந்த வலி, கத்தரிக்காத அந்த வலி என்று புலம்பிக் கொண்டிருப்பாங்க. கல்லடியில் கூட இது வரைக்கும் இல்லை. காதலிச்சு மாற்றிட்டு போனாலும் நல்லா இருக்கும்னு நான் நினச்சி கொண்டிருப்போம் இல்லையா, அவ்வளோ பழிவாங்கன்னு அவங்களுக்கு இருக்கிற. அப்படி எல்லாரும் நீங்கள் வரையில அடுத்த பிரச்சனை. பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாக அது இருந்தப்பார். சரிதான், ஒரு பெண்ணு மாற்றிட்டு போனால் எல்லா பெண்களும் அப்படி இல்லை, ஒரு ஆணை மாற்றிட்டு போனால் எல்லா ஆணும் அப்படி இல்லை, ஒரு முஸ்லீம் பெண்ணை மாற்றிட்டு போனால் ஒட்டுமொத்த முஸ்லீமும் அப்படி இல்லை, ஒரு இந்திய பெண்ணு மாற்றினா இந்தியாக்காரன் அப்படி இல்லை. இப்படி பல தடவை பல டீச்சிங் கொடுத்தாலும் அந்த வட்டங்களுக்கு இருந்து நீங்கள் பாருங்கள். பெரிய பெரிய சிந்தனைகளை போதனைகளை கொடுக்குறவர்களே அந்த இதுகளில் இல்லை. சரி, இறந்தாலும் இறந்துட்டார், அவற்றை பதிவுகள் காலத்தால் அழியப்படாது. கொக்கிங்மார்ன்ற அவர்கிட்டையும் கூடி இவ்வளவு உயர்ந்த சிந்தனை. அவர்கிட்டையும் கூடி ஆரிய திராவிடர், ராவணன் நல்லவன், ராவணன் இலங்கைக்கு நல்லவன், தமிழ்நாட்டுக்காண்டி இன்னொரு 2 மனுஷியை கொண்டு வந்து வச்சுக்கலாம் இருக்க முடியாது. அதோட அவரோட முரண்பட்டு இல்லைன்னா நான் கேட்சிருப்பேன். நான் நிறைய கேட்டுட்டு 2 மனுஷத்தை கொண்டு வச்சுக்கலாம். இறந்துட்டார், இருந்தாலும் ஆத்மா கேட்குந்தானே. அதுக்காண்டி தான் இங்கே இருக்கு அறியாது ஜிஎஸ்ல ஓடி திரியலாம் என்ற கருத்தை பிடிச்சிருக்கோம். உன்னோட கைகாவட்டத்துக்கு காரணம் கொக்கிக்குமார் அவர்களே, நீ வந்து ராவணன் நல்லவன், ராமன் கெட்டவன், ஏன் கொண்டவன் என்று கேட்டேன். அப்போ நான் உன்னை நேராக கேட்டேன், இந்த மனுஷியை கடத்திக்கொண்டே வச்சிருந்தான். அவனை கட்டியான இல்லையோ இல்லையா, அந்த மனுஷியை கொஞ்சம் கடத்தி விட்டுட்டு இருப்பியான். கடவுள் விட்டுருப்பான், மனுஷனே விட்டுட்டு இருக்க மாட்டான். இந்த விளக்கங்கள் இல்லை உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள். அதுதான் எனக்கு கவலை. சாதாரண மட்டங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, உயர்ந்த சிந்தனை உள்ளவங்களுக்கு இப்படியான சின்ன லெவலில் இருக்கிறாங்கன்றதான் இந்த சிந்தனை. அது மட்டும் இல்லை, பலருடைய பதிவை பார்த்துருக்கிறேன். தீரிவில் கட்டி பிடிச்சது 6 பெண்மணி என்று போடுறாங்க ஐயா.
கடவுளே, இவன் தான் நாடு கேட்குறான். ஈவன் கொக்குமாட்டையில் கூட அது இருக்குது. அதுதான் பெரிய கவலை. இறந்துட்டேன், பட் வருது ஃப்ளோவில். தீர்வில் கட்டி பிடிச்சது ஐயா எங்களோட இராணுவ தளபதி, இலங்கை கோட்டையில் இருக்கிற இராணுவத்துக்கு சேலஞ்ச் பண்ணி கொண்டு வந்த இராணுவ தளபதி கிட்டுமா இந்த அம்மா வரலாறு தெரியாத மரமண்டிகளுக்கு. வேறது ஆரோ அம்மா இல்லை, ஒரு அம்மா, வயதான அம்மா கட்டி பிடிச்ச ஆத்த எனக்கு. ஐயோ, நான் அந்த சம்பவத்தில் நேரம் நின்றுனான். 10 அடி தள்ளி பிஸ்டல் ரேஞ்சு கிஞ்சால் நான் நின்றுனான். அண்ணாச்சி அங்கே அழுடி நினைக்கிறேன். கிஞ்சால் நினச்சி அழுது ஒன்று இருக்குது. அப்போ தான் மேலே பார்க்க நான் நேரே பார்த்துட்டேன். 1 மாதம் சொன்ன பேர் வீடியோவிலே வந்தது. சத்யேந்திரா எவரே மேலே பார்க்குறாரு. நான் சொன்னேன் இல்லை சார், பொம்பர் வந்து குண்டு போட்டாலும் பார்க்குறாருன்னு இருக்கலாம். இது பயம் இருக்குன்னு நான் சுற்றி போய் அடிச்சோம். அப்போ இவன் அதுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ சம்பவத்தில் நேரம் நின்றாங்களா எங்களுக்கு வந்து ஆன்மீகம் எங்களுக்கு வந்து இயக்கம் காட்டுறது என்ன விழுந்து அறைய போட்டி சிரிக்கணும் மாதிரி இருக்கிறது. ஏன்டா அடிச்சுனா மாதிரி லைவில் வந்து சிரிச்சா பைத்தியம் விட்டுருவாங்க. சரிதானே, அந்தளவுக்கு ஜெயிப்பு இருக்குது. லைட்டாக சிரிப்பு. அப்போ என்ன சொல்லிக்கொண்டு வந்தோன்னா, 6 அம்மாண்டுகளேப்பா அரசு வரலாறு தெரியாத அக்குறுத்துகள் இதுகள் ஈழத்தை பற்றி படிப்பிக்குதுகள், நாட்டை பற்றி படிப்பிக்குதுகள். அதுக்கு ஒரு 40,000 ஃபாலோவர்ஸ், 40 நக்கிகள். சிக்கரப்பு 6 அம்மா கொக்குமார் நீ மேனேஜ் பண்ணி இறந்துட்டு உயிரோட கலைஞர் அது போட்டிருக்கு பதிவு. வயதான மூதாட்டி, தூசணங்கள்லாம் பெருசு. நிறைய அந்த ஆள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னதால தூசணங்களை குறைக்கிறேன். பட் எந்த உணர்வுகளும் அடக்கக்கூடாது. உண்மையாக யாருக்காவோ ஒரு வல்வெட்டித்துறையில் இருந்த அம்மா கிட்டுமாமான் அம்மான்னு தெரியாமல் வயதான மூதாட்டின்னு எழுதி கொண்டு தேசியம் கதைக்குன்னா அதுக்கு எவ்வளவு தேசியம் தொடர்பான அறிவு இருக்குன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இதில் பெருந்தவரை பொகுமாரம் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு 26 வயது நினைக்கிறேன். அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு எல்லாம். இன்றைக்கு நாட்டில் வெளியில் புலங்களில் தேசியம் கதைக்கிறது வேற இடத்துல ஈழத்துக்கு சொன்னால் தெரியாதவர்கள் இருக்கு பாருங்க. இதுதான் கேட்கப்பட்ட ஈழம். அது ஆல்ரெடி மஞ்சள் சிவப்பில் இருக்கு. இது மஞ்சள் சிவப்பு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தமிழ் பிரதேசம், கண்டி எங்கள் தமிழரிடம், கட்னூரில் தமிழர் இருக்கான், வேறு எங்க புத்தளத்தில் தமிழன் இருக்கான், அவருடைய வெண்ணார். இதுகளிலே அரசியலன் என்று ஒரு அரசியலை கொண்டு கொழும்பில் இருக்கான். நாங்கள் சொல்கிறோம் வரவடத்தில் ஈழங்கிற தெரியாத நாயலெல்லாம் இந்த ஈழத்தை பற்றி கேட்சன் இருக்குது. அது கூட பிரச்சனை இல்லை, எங்களை படிக்க சொல்லிக்கிறோம். சரி, அப்போ கொக்குமாரோடையும் கேட்கல என்றதும் அவர் உண்மையாக தொடர்பு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சில பேர் இந்த ஈழம் விசுவாசம் எனக்கு கேட்டி கொண்டிருக்கிறீங்க, நீங்களாவும் தொடர்பு கொண்டால் நான் விளக்கம் தயார். நீங்களாவே தொடர்பு கொள்ளலைன்னா நீங்கள் பேசுகிறது போலி தேசியம். ஏன்னா தலைவர் துவாரகாண்ட மகள்ன்ற பேரில் பணம் வீட்டை நடந்துகிட்டு இருக்கு. சரியோ, இது வரைக்கும் பணம் எங்கே போகணுன்றதை அந்த சம்பந்தப்பட்ட இல்லை சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் உண்மையாக தலைமை விவாசிக்கிறவர்கள என்னட்ட வர முடியும், நான் வந்து உங்கள்கிட்ட விளக்கம் கொடுத்துருக்கேன். சரி, அப்போ கொக்குமாரன் தவறு அழைத்திருக்கிறேன். அந்த குரல் பதிவு போடப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இந்நேரம் என்ன தெரியும், அவர் நண்பர்களால் சொல்லியிருக்கார் காய்ச்சினான்னு உங்களை தெரியும் என்று. இதை விட பெரிய போடி என்னென்னா ஒருத்தர் நான் தெரிய கடையில் இருக்க என்ன காய்ச்சாங்க, எப்படி இருக்கிறீங்களான்னு. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உடனே கேட்குற யாரும் இல்லை. முந்தைய உடனே முறை நீ யார் வேணும், இப்போ இந்த வண்ண சில உணவு ஓகே யாரோ ஒருத்தர் அவரே சொன்னார், உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியாது, தனியாக காய்க்கா ஓகே வாங்க. ஐசி எடுத்து காட்டினார், ஒரு ஐடென்டி காட்டினார். என்ன ஓகே, நல்லது, நல்ல பதிவுகள் போடுறீங்க, சிறப்புகள், வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். ஸோ மக்கள் எங்களை வாட்ச் பண்ணி கொண்டிருங்க. ஊடகம் ஒன்றும் சும்மா விளையாட்டு இல்லை. இப்படி அந்த தொடர்பு கேட்க நான் எவ்வளோ நேரம் இந்த நம்பரை கொடுக்குறதுக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்டா, ராணுவ புலனாய்வுத்துறை என்று சொல்லி என்னோட வந்த காய்ச்சல் இருக்குது, ஆதித்யவேன் காய்ச்சல் இருக்குது, இப்படி எத்தனையோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். 60-50 இருக்குது. இந்த 60 எத்தனை யாருன்னு எனக்கு தெரியாது, கடவுள் சத்தியம் நானாக ஊகிக்கிறேன். இப்போ நிறைய பேர் தாங்களாக வந்து நினைவு வைக்கிறேன். சம்மந்தப்பட்ட நம்பர்களில் போய் சரி நீங்கள் யார், என்ன செய்கிறீங்க, உண்மையாக ராணுவ புலனாய்வு இதுவரைக்கும் அதிலிருந்து மறுமொழி இல்லை. ஓம் நான் இன்னார் இல்லை, நான் என்னது தான் செஞ்சேன்னா என்னால் மன்னிக்க முடியும். அதில் வந்து தட்டை பிள்ளையை ஒத்துக்கொள்ள முடியும், அங்கே முக முடியாதுன்னு ஒன்று தானே ஏதோ புனிதர்கள் மாதிரி வேறு ஐடியில் வந்து இருந்து கொண்டு அல்லா மன்னிப்பார், ஆட்டுக்குட்டி பிடிப்பார், ஏசப்பாவுக்கு கிளறுவாருன்னா போய் அங்கே அவரே கதை என்னுடைய வந்து கேட்கின்றேன். அதுக்கான ஏசப்பாவுக்கு அல்லாவுக்கு நான் எதிர்ப்பு இல்லை.
என்னக்கே நான் வந்து சொல்கிறேன், நீ போய் எல்லாட்டும் மன்னிப்புகள், நீ போய் ஏசட்ட மன்னிப்புகள், யார் வேணா வேண்டாது. அங்கே கிடைக்கணும்னு நம்பிக்கை இருந்தால் என்னடே வந்து ஏற்ற சொல்கிறேன். டைம் வேஸ்ட் தான், உண்ட டைம் வேஸ்ட், என்ன டைம் வேஸ்ட். அப்படி ஒரு கடவுள் இருந்தும் நான் மன்னிப்பேன்டா, எனக்கு சந்தோஷம் தான். நீ செஞ்ச வேலைக்கு எனக்கு அதை என்னென்னு சொல்லியே தெரியல. அப்போ இன்றைய அந்தந்த இடங்களில் வந்து தவறெல்லாம் செய்திருக்கேன். அந்தந்த இடங்களில் நான் இன்றைக்கும் பிளாக் பண்ணல. பிளாக் பண்ணிட்டு இருந்தேன்னா சரி பாப்பா என்னென்னு பாப்பம் இருக்கா என்று சொல்லிட்டு சரி சொல்லுங்க, நீங்கள் அருமையாக ராணுவ ஆஃபீஸர்னா பதில் இல்லை பார்த்துருக்கு. அதில் ஒரு பெரிய கடித்தனம் ப்ளூடிக் பெறாமல் வச்சு பார்ப்பினோம். அப்படி நானடா உளவுத்துறை ஊடகத்திலேயே ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்டடாப்பா சைபர் செக்யூரிட்டியில் என்ன வந்து போய் பட்டம் கட்டுறேன்னு ஒன்று இருக்க போகிற என்ன கேட்க எனக்கு இன்னும் ஜெயிப்பாரு. எங்கள்ட அம்மாண்ட ஐடியா கூடி எடுத்து அம்மாண்ட ப்ரொஃபைல் எடுத்து பப்ளிக்கில் ஓடி போட்டிருக்குங்க. எவ்வளோ ஒரு டோர்ச்சர். ஒரு தாயின் ஐடியை போய் கை வைக்கிறேன், அது ஒரு கடைசியான தானே இருக்கு. அடுத்தது நான் ஒரு பதிவு போட்டு நான் ஒரு ட்ரிங்கோவில் இருக்கேக்கல ஒரு ஒரு சகோதர மொழி பேசுகிற ஒரு அம்மா மிகவும் சிறப்பாக கேட்ச் ஒன்று பாடிடுது. கிட்டத்தட்ட 60-70 இன்னும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் பார்த்துருக்கணும். 300 சேருக்கு மேலே போயிருக்குது. அது பிடிக்கல. இந்த லைட் பிச்சுகளை கலைகிறதுகளுக்கு இவருக்கு இவ்வளவு சிரிக்கணுன்ற எரிச்சல்லையோ அல்லது ஒரு சிங்கள மொழி பேசுகிற ஆள் வந்து எங்களோட சிவனை கும்பிட்றான் எரிச்சல்லையோ அல்லது ஒரு சிங்கள இனத்துவ சுமரியாக அழிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நாங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஒரு மாற்று மொழி கதைக்கிற ஒரு ஆள் சிவனை வந்து பாடுதுன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அது அழிக்கப்பட்டிருக்கு என் ஃபேஸ்புக்கில். அது ஏதோ பெரிய கெட்டித்தனம் நினைக்கணும். எனக்கு அந்த லைக் தேவையில்லை. நான் இன்றைக்கு ஒகைக்குமார் வந்து முகமூடி காய்ச்சோன்றதை போட்டிருந்தார். என்னை பற்றி இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க. நானும் தான் நக்கல் அடித்தேன். அதை நான் இப்போ போட்டிருக்கேன் பதிவில் இங்கே. அப்போ இந்த ஆக்கள்கிட்டன்னு சொல்லி போட விட்டுருக்கு. அப்போ என்ன சொல்ல வரலன்னு சொன்னால் அந்த விஷயம் புனைப்பெயரில் எழுதுறன்றது. நான் பல்கலைக்கழகத்தில் கேட்க எனக்கு 50-60 புனைப்பெயர்கள் என்னென்னா எனக்கு கொண்டு ஒரு பேர் வரும். எனக்கு அது இறைவன் சொன்னது, உனக்கு கொண்டு ஒரு பேர் வரும். அந்த பேர் வரைக்கும் உனக்கு ஒரு கர்வம் வரும். அந்த கர்வத்துக்கு நீ அடிபணிஞ்சிடுவேன். அதனால் வேறு புனைப்பெயர்கள் எழுது மக்கள்கிட்ட கருத்து போட்டு அந்த வேலை முக்கியமாக ஓகே. அவர் அந்த சித்தாந்தம் வைக்கல. அவர் தன்னை கண்டுபிடிச்ச அப்படி செஞ்சுன்றதை செஞ்சுருக்கிறேன். அந்த முக்கியமான பேர் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ப்ரொஃபைல் ஒரு படம் இருக்குது, அதை ஆட்டின்னு தெரியல. சரி, அது 1000 போட்டியில் தெரியாது. அதில் ஒரு ஆம்பளையில் படத்தை போட்டாலும் தெரியாது. ப்ரொஃபைல் ஆட்ட படம் இருக்குது. ஆனால் இங்கே மூடி தான் சொன்னதா தண்ணி யாருன்னு தெரியணும்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு அது விளக்கம் தெரியல. அப்போ என்ன சொல்லிக்கொண்டு வந்தேன்னா, ஸோ எனக்காண்டு ஒரு லைக்குகளோ பேர்களோ சேர்களோ ஐ வாண்ட் டு பி எ வாய்ஸ் வித்தவுட் அ ஃபோன் விவானு சொன்னது. நானும் உருவமற்ற குரலாக இருக்க விரும்புகிறேன். அந்த கருத்து போய் சேர முடியும். எனக்கு லைக்குகளோ சேர்களோ காசப்படுற ஆள் இல்லை. விளையான ஒரு ஆள் வந்து லைக் போட்டது இந்த முல்லை குயின் வந்து போட்டிருக்கு, உலகம் செஞ்சு போட்டிருக்கு. ஏஐயில் கொக்கிமார வாய்ஸை பாவிச்சது முல்லை குயின் ஐடி. சரியோ, பேக்வேர்ட் பேசினது எல்லாமே தாயப்பழிச்சு. அந்த ஐடி வந்து எனக்கு சத்யேந்திரான டிக்டாக்கில் லைக் போட்டு பிளாக் பண்ணிட்டேன். அது நான் இந்த வேலை பார்க்க வேண்டாம். நான் அத்தனையும் பிளாக் பண்ணணும். இருந்து எனக்கு பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. எனக்கு உங்களோட லைக்குகளோ சேர்களுக்கு ஆசைப்பட்டு நான் இங்கே வந்து காய்க்கிற ஆள் இல்லை. லைக் பிச்சைக்காரன் இல்லை, ஊடக பிச்சைக்காரன் இல்லை, ஊடக பிச்சைக்காரன் இல்லை. அது நீங்கள், நான் இல்லை. நடிக்கலாம் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு அதுக்கு ஆசைப்படுற ஆள் நான் இல்லை. எனக்கு அந்த பழக்கமே இல்லை. அது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதுன்னு அதை பற்றி நான் பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். எனக்கு எது தோணுதோ செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். மற்றவன் என்ன பெரிய என்ன கேட்குறான்னு நான் ஒரு நாளும் சிந்திச்சா வாழையாது மனுஷன். அதே நீ சொன்ன அதே மாதிரி 20 தவளை ஏறிச்சான் 19 விழுந்துருக்கான். நீ செய்ய மாட்டான் 20வது ஏறிச்சான் விசாரிச்சு பார்த்தா அது காது கேளாது. 2 ஊரை வந்து கிடையாது கேட்கல. அப்படி தானே சரிதானே. கர்வம் இறப்போம். ராமகிருஷ்ணன் படித்து விலவ பண்ணுறான். அவர் தண்டை முடியால் அவர் பிராமணன், அதாவது உயர்ந்த குலம், அது மட்டும் இல்லை. பட் இருந்தாலும் சமூகத்தில் இப்போ இருக்குது தானே. முடியால் அதாவது டொய்லெட் கழுவுற ஜாதி அமைப்பிட்ட ஜாதியும் கலைக்கல ஜாதி அமைப்பிட்ட போய் தன்னை முடியால் வேண்ட டொய்லெட்டை கழுவி இருக்கிறேன். எனக்கு பிராமணன் என்ற கர்வம் அழகாடணும். எப்படி உயர்ந்த சித்தாங்க. ஐ லவ் ஹிம் வெரி மச். இந்த கர்வம் வரக்கூடாது. அப்படி எனக்கும் எழுத்தாளர் ஒரு கர்வம் போலவே பலவதுக்கும் வரக்கூடாதுன்றதுக்காண்டி பல ஐடியில் எழுதினேன். எனக்கு என்ன வந்து செய்கிற நாசத்தை செஞ்சோட லைக்கை போட்டு ஒன்று மயிரை பிடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தேவை? உங்களோட லைக்கு காணி நான் இருக்கேன் இங்கே. மற்ற கூட பிள்ளை விட்ட ஐடியாவில் நான் வந்து கேட்க நான் என்ன ரானா இன்னத்துக்காண்டி செஞ்சு நான் மேனேஜ் கொண்டு சொல்ல முடியல. அப்புறம் எனக்கு 58 ஐடியா 68 ஐடியில் வந்து மேனேஜ் கொள்ளுன்னு சொல்லுவேன். எப்படி மேனேஜப்படும்? வேறு உங்களோட ஒரு பக்கத்து காதலோ காமமோ வந்து உங்களுக்கு திருப்தி. சத்தியண்ணாவோட காய்ச்சிட்டேன், அல்ல சத்தியந்தரோட காய்ச்சிட்டேன், அல்லது இவரோட காய்ச்சிட்டேன், அதாவது இவர்கிட்ட இருந்து அன்பை வாங்கிட்டேன்.
எனக்கு யாருக்கு அன்பு கொடுத்தது தெரியா நான் அப்படி திருப்திப்படுறது? யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது? குறிப்பாக அந்த ஏஐயில் வைக்கிறாங்க. அப்போ சுயநலம் அங்கே எவ்வளோ ஒரு சுயநலம். நான் அவட காய்ச்சினேன் உனக்குன்ற திருப்தி. எனக்கு அந்த ஆள் ஆரண்டி தெரியும் அப்போ நான் தெரிந்தானே 3 பேர் இருந்தால் எனக்கு அப்படி தெரியும் 3-4 பேர். இப்போ இதில் ஒரு ஆள் உள்ள பிள்ளைய மட்டும் ஒன்று மற்ற 2 பேரும் நான் பேசத்தானே நான் கடவுளா நீங்கள் சொல்லுவோம் போகிறேன். இருந்தாலும் அந்த டைமில் யார் காய்ச்சி விட்டுருக்கணும் அதை பற்றி தானே சிந்தனை இருக்கு. இது கூட விளங்காமல் சொந்த இதுகளில் போட்டாக்களுக்கெல்லாம் தவறுகளில் இருந்தாமல் அடுத்த இன்னொன்று இதோட நான் நிறுத்தி கொள்கிறோம். ஒரு மெசேஜ் வந்துது தமிழ் லேண்ட். இது 2024 நவம்பர் வந்துட்டு வணக்கம் தியாலாய் நாங்கள் விரைவில் கூட இருப்போம். யாரும் உங்களை கூப்பிட்டது எங்களோட இல்லாமல் இறைவன் இருக்கிறேன். நீங்கள் ஒருத்தர் தேவையில்லை, இந்த கடப்புலிகள் தேவையில்லை, நல்லவர்களை நான் கடவுள் தருவேன் இருக்கிற ஆல்ரெடி. இஸ்லாம் கூறுவது என்ன? ஒரே இறைவனான அல்லாஹ் மட்டுமே வணங்க வேணும். ஓகே, அது இஸ்லாமுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். முகமது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் வேணாம் சொல்லுவேன். நான் தான் சொல்கிறேன் போய் தொழுவோம்னா அவங்க தொழுகிறாங்க. கிறிஸ்டியன் என்ன சேர்ச்சுக்கு போன்றோம் அப்பம் தின்னு நாங்கள். புத்த சமயம் போய் புட்டிஸ் இதை செய்யணும். நாங்கள் அனைத்து ஆன்மீக நிலையங்களுக்கு நல்லூரில் இடம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பரஞ்சோதியை வழிபடுறாங்கன்னா அது எல்லாரையும் இருக்கு. தனியாக ஒன்று வட்டத்துக்கு நிற்காது. மனிதாரோக்கப்பட்ட எந்த மனிதரையும் கடவுளாக வழிபடக்கூடாது. அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாது. நீங்கள் தான் உங்களை விளக்கத்தில் வர்றோம். அப்போ முகமது நபி வரைக்கும் இல்லை 58 வெப்பன்ஸோட ஐயாம் அவதார் கடவுள் ஒன்று வந்தார். மனிதனாத்தான் ஐயா வந்தார். ராமர் வரைக்கும் இல்லை அவன் கடவுள் ஒன்று சொல்லி கொண்டு சங்கு சக்கரங்களை என் கையில் வச்சுருந்தா சீதவுள் ஓடி இருந்தாங்க. இதோட நிற்கிறாண்டு. அதான் ஒருத்தன் கேட்டான் ஜப்பாண்டுக்காரன். ராமர் அணிலப்படி தடவினாலாம் 3 கூடு எங்கடா கிண்டுகொலைப்படி கடியங்கள் எறிந்தானே. அப்போ கேட்டாங்களா அப்போ சீதையிலேன்னு ஒரு கூட்டையும் காணல அப்போ தொடையில் நல்ல கேள்வி பகடிக்கு. அதே மாதிரி இன்னொருத்தன் கேட்டான் முருகன் தானே பொலிட்டிக்ஸ் உருவாக்கினவன் என்னென்னு கேட்டால் அப்பன் தான் சிவன். அவனை பாட விடாமல் தன்னை பற்றி பாடணும். முத்தை தரு பத்தை திருநகை அத்திக்கிற சத்தை சரவண முத்துக்குரு வித்துக்குரு வரை என போதும் முருகா நாக்கில் வேலை ஒன்றும் பாடினது. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? முருகன் எங்கள் அப்பனை பாடன்னு சொல்லியிருக்கணும். பிராப்தமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இன்னொருத்தன் போட்டான். அந்த காலத்தில் ராவணன் ஹிந்து குளத்தில் பயங்கர கடியாக அதில் 90 பேச்சாரும் பயங்கர கடியாக. ராவணன் படத்தை போட்டு அவன் சைஸ்லையும் போட்டோன்னா அவனுக்கு கீழே போட்டான். நல்ல காலம் சீதையை தொட்டிருந்தாண்டா கொலைகேசில் மாட்டிருப்பான் ஆளுநர் சைஸு. சரி, இன்றைக்கும் சில பேர் சீதை விருப்பம் இல்லாமல் அவர் தொடையில் கற்பானவர்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. அட வீச மக்களே, சீதை விருப்பம் இல்லாமல் ஆல்ரெடி கல்யாணம் கண்டினான்னு தெரிஞ்சும் பொஞ்சாதியத்தை கொண்டு வாடா இன்னொரு தங்கச்சி சொன்னதுக்காண்டி எவ்வளோ பெயர். அது ராமனோட சண்டை பிடிக்க வக்கில்லை. அதையும் விடு, லக்ஷ்மணோடையே சண்டை பிடிக்க வக்கில்லாமல் அவனை டைவெர்ட் பண்ணி தூக்கொண்டு வந்தவன் புனிதனண்டு காய்க்கிற பைத்தியங்களை என்னென்னு சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த பேரில் ஐடி வச்சுருக்கல அவன்கிட்ட குணமாக தான் இருக்குது. காமம் முத்தினதாக தான் இருக்கும். அந்த அரக்கிமே சூர்ப நாயக்கிருந்த ராமன் தான் இதுகளுக்கு இருக்குது. அந்த ராமனை அடைய முடியலன்ற ஆசையில் செத்துருக்கு. இப்போ எங்கேயாவது ராமனை கும்பிட்றவன் கிடைச்சா பாய்ச்சி உமனை இருக்கா அப்பா கட்டி பிடிச்சி அப்படியே போடலாம் புரட்டலாம் எல்லாம் அனுப்புதுகள். எனக்கு ஆசை இல்லை கட்டி பிடிக்கிறது. அப்படி சொன்னால் வச்சு நான் தான் உலகத்தில் பொய்காரனாக இருப்பேன். எனக்கு தான் ஆசை. ஆரண்டு தெரிஞ்சால் கட்டி பிடிக்கிறேன். நெட்டில் என்ன கட்டி பிடிக்கிறது? நெட்டில் கட்டி பிடிச்சி சுகம் பெறுமா? நேராக கல்யாணம் கட்டணும் கட்டி பிடிச்சா சந்தோஷமாக இருக்கும். ஃப்ராங்காக தான் சொல்ல. இதில் என்ன ஒளி முறை உங்களை மாதிரி கல்லடி வச்சுக்கிறது இருக்கு. அரசியலோ ஆன்மீகமோ போராட்டம் எது கேட்கணும் என்ற சொந்த இதுதான் ஃபேஸ். யாரையா சத்தியந்திரன் சங்கானை முடன் சங்கானி யாழிந்து மாணவன் இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? யூனிவர்சிட்டி ஜப்னா பாஸ் அவுட், யூனிவர்சிட்டி பிறகுனா பாஸ் அவுட். நான் தான் கேட்குறேன். எனக்கு இதில் என்ன வைக்க இருக்குது? என்னை பற்றி நானே எனக்கு இருக்க உணர்வு நான் சொல்கிறதுக்கு எனக்கு இதுக்கு என்னது? கல்லடி கத்திரிக்காய் அடி புடலங்காயடி ஆரண்டு தெரியா என்னால் கைக்கியா. அதுதான் நான் சொல்கிறேன். கதைக்க விருப்பம் இல்லையா? நான் எப்போவுமே சொல்லவில்லை. உங்களுக்கு ஆரண்டு சொல்ல பயந்தால் என்னிடம் தொடர்பு கொள்ள வேண்டாம். இப்பொழுது தொடர்பு கொண்ட இலக்கம் வேறு தொடர்பு இருக்குது. தயவு செய்து பின்னர் அழைக்கவும். ஸோ இதுக்கு வருது இந்த விளக்கத்துக்கு. அப்போ ராமர் வரைக்கும் கடவுளாக தான் வந்தார். அப்போ கடவுள் என்னன்னு இப்போ ஏற்றுக்கொள்கிறான். கிருஷ்ணர் வரைக்கும் இடையே நண்டு காய்ச்சவங்க. இப்போ பகவத்கீதை படிச்சு வந்துருக்கிறானவன் மனுஷனாக தான் வந்தேன். அப்போ கிருஷ்ணர் வரைக்கும் ராமரை கொண்டு வந்துருப்பாங்க. இவன் ஒரு மனுஷன் பட்டியலோட செய்கிறான், ராதையை கொஞ்சிறான், காதலிக்கிறான். இவன் கடவுளா? இடையன் இந்த ஒருத்தர் பேசினான் 100 பொருள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். 100வது கையில் சக்கரம் இருக்கு போகுது. அப்படியே விட விசாமல் இருக்கிறான்னு விடக்கூடாது. அதுதான் இருக்கிற பிரச்சனை.
கிருஷ்ணனுக்கும் கோமனோட காட்டிட்டு கிருஷ்ணன் தான் முதல் பெண்களுக்கு எதிராக வன்முறை காய்ச்சா மரணதண்டனை தீர்த்தது. அதுதான் பாகுபலி எடுத்துக்கிறாங்க. அதனால தான் எனக்கு பாகுபலி வசனம் பிடிக்க முடிய, எனக்கு பாகுபலி படத்தில் இல்லை. அது கிருஷ்ணன் சொன்னது. பெண்களோட சொரிஞ்சா அவர் மேலுக்கு வெட்ட வேண்டிய தலையத்தான் வெட்டியே இருக்கிற சக்கரத்தை அரை நேரம் வெப்ப செடுக்கிறது ஒரு நாளுமே வெரி ரேர். அவற்றை கையால் கொல்லப்படுறது மிகவும் கொடுத்து வைக்கப்படக்கூடிய. அதுக்கப்புறம் அவற்றுடைய ஆத்மா சாந்தியை நேற்று கொண்டார். எவ்வளோ ஒரு உயர்ந்த தன்மை. பூதாகி விசப்பால் கொடுக்குறா, குடிச்சிட்டு அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறா. அதுதான் கடவுளுடைய தன்மை. அதுவும் இருக்குது. அதே மாதிரி பிளவிட்டால் சக்கரத்தை எடுத்து அழிக்கிற தன்மையும் அவருக்கு மட்டும்தான் இருக்கணும் இல்லை, அவற்றை பக்தர்களுக்கு இன்னும் கூட இருக்கும். நினைச்சா காணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆனந்தான் தப்பே தான். இதயத்தில் காதலியை மட்டும்தான் வச்சிருக்க இல்லை, கடவுளையும் வச்சிருக்கலாம். அந்த கடவுளோட தன்மை வரும், அந்த கடவுளே போய் ஒர்க் பண்ணுவார். அந்த அந்த இதயம் அதை நினைக்க அது நீங்கள் சிலையில் இருக்கிற போய் கிருஷ்ணனிட முத்தம் கொடுக்குறதால அங்கே வேலைக்கு போகிறதில்லை. அந்த சிலையில் இருக்கிற கிருஷ்ணன் நீங்கள் சொல்கிறத கேட்க போகிறதில்லை. கிருஷ்ண பக்தன் இதயத்தை காயப்படுத்திட்டு சிலையில் இருக்கிற கிருஷ்ணனை கொஞ்சுறதாலேயோ அங்கே போய் பூ போடுறதாலேயோ உங்களுக்கு ஒரு பிரயோசனம் வேற போகிறதில்லை. முடிஞ்சால் செஞ்சு பாருங்க. ஸோ இந்த கடவுள் கொள்கையில் சரியோ. இப்போ நான் வழிபடுறது கல்கியை, கலியுகத்துக்கு உரிய கல்கி. அது தண்டிக்க வந்த வழியோ உங்களை மன்னிக்க வரையும். ஸோ தண்டனை தான், பிளவிட்டா தண்டனை தான். பிள்ளையை ஒத்துக்கொள்ளலாம் அக்செப்ட் பண்ண இருக்கிற வரைக்கும் தண்டனை தான். அதுவும் குறிப்பாக செய்தவளை நீங்களோட நான் எப்படி திங்க் பண்ணுறதெல்லாம் கடவுள் யோசிக்க. நீ எப்படிலாம் திங்க் பண்ணிக்கொண்டு தண்டனை வரைக்கும் பார்த்துக்கோ. திருப்பி தரப்போறாவாம், எனக்கு பல மடங்கா பூம்பராக வருமா விரட்டன். ஐ ஆம் வெயிட்டிங் விஜயில் சொன்னார். என்ன சமயம் சினிமாவும் சேர்ந்து சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். கொக்கிக்கு மாதிரி என்ன பேர் எங்களை ரஜினியை போட்டிருக்கார். பயமா எனக்கு நல்லா இருக்குது. அவன் பயப்படாத ஆள் தான். சல்விட்டவனுக்கு அவன் ஆத்மா உண்மையாக சாவடிச்சிட்டாங்க. நல்லவன் சாகிறான். அவன் சொந்த குரலில் வைத்தவன் செத்து போனால் அவன் குரலில் 7 வயசே இருக்கிறாள் ஈரோடு. இன்னும் பார்க்க போகிறான் நிறைய பேர். அதுக்கு இன்னும் பலத்தை சந்திக்க போகிறோம். அதுக்காண்டி தான் சில பெண்களை இருக்கின்றன. அவையும் போத்தானே வேணும். இப்போ பூனை நாயிட்ட விளாண்ட வேண்டு இருக்கீங்கன்னா அடுத்தது அவையும் சங்கூதி போயிருக்க தெரியும் வெளி. சுற்றி இருக்கிற எல்லாம் ஜாய்க்க தனிமரமாக இருக்க தெரியும் வெளி. அதுக்கப்புறம் தான் அவைக்கு விழும். அதான் நினைக்கிறேன். ஸோ அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த மனிதனையும் கடவுளாக வழிபடக்கூடாது. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாது. அப்போ ராமர் கடவுள் நச்சு கொண்டு வந்தோம், கிருஷ்ணன் இருக்க கிடையாது தான் சொன்னோன்னு கடவுள் கிருஷ்ணனோட தெரியாது. யூ டோன்ட் நோ தட் கிருஷ்ணா இஸ் த காட் when you are worshipping the Rama is the god. Understand? As like that, when the Jesus Christ came that time, you don't know that he is a Raiduder. You just blame him. கூட்டிக்கொண்டே சிலுவையில் அறைய போகிறாங்க. இயேசு கிறிஸ்து வரைக்கும் மனுஷன் பார்த்தவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி. அப்போ இந்த கொள்கையை எடுக்க முடியுமா? மனுஷனாக வந்தவரை கடவுளை இருக்காண்டு பின்ன கடவுள் பின்ன என்ன 500 ரூபாயோட வருது உங்களுக்கு. பாம்பின் கடவுள் பாம்பு மேலே வரணும், மனுஷன் கடவுள் மனுஷ உருவத்தில் கேட்கணும். உங்களோட புதுசாக வெப்பன்ஸ்களோட வரையலாம் வந்தால் நீங்கள் ஓடிக்குவீங்க. இப்போ திருநெல்வேலி சந்தையில் கிருஷ்ணர் சங்க சகோதரர் வந்தாங்கன்னா செனவெல்லாம் பறந்துடும். இந்த சக்கனை பறந்துடுவான். கிருஷ்ணரை கீதி ஊதுற சக்கனை பறந்துடுவான். தனக்கு தான் முதலடி என்று விடும். வெள்ளவத்த மார்க்கெட்டில் கிருஷ்ணர் வந்து நிற்கிறார் சங்க சக்கரத்தினோட எத்தனை பேர் எடுப்பாங்க? அவங்களோட 2 கும்பிடுவாங்க நினைக்கிறீங்க. ஆனால் 60 ரூபத்தில் மனுஷன் நின்று பார்த்து கொண்டு போய் கொண்டு வைக்க தெரியாது. சும்மா பேச்சு சொல்கிறோம். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுள்னு தெரியாது. அவரை மனுஷன் பேசினோம். அப்போ இந்த இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? மனுஷனாக இருக்கிற கடவுளை ஏற்றுக்கொள்ளாண்டு எங்களுக்கு போதிக்க வலிக்கிறோம். உங்களுக்கு பைத்தியங்களுக்கு மூடாரையும் உங்களோட வச்சுக்கொள்ளணும். தெரியும் எங்கள்கிட்ட காட்டேன். மூடாரையும் உங்களுக்கு பெருசு மதிக்கிறேன். எங்களுக்கு கீதை சொல்ல வலிக்கிறேன். கீதை, குர்ஆன், திருக்குறள், பகவத்கீதை, மற்றது என்ன பைபிள் அப்பப்போ படிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பொதுவாக கொடுக்க வராங்க. உங்களுக்கு ஒரு கடவுள் மன்னிக்கும் என்றால் அதை நீங்கள் வச்சுக்கணும் அந்த கோட்பாட்டை. இது கலியுகம், கல்கி. சரிதான், கல்கி தான் டேக் ஓவர் கான்சியஸ். கல்கியை பொறுத்த வரைக்கும் தவறுச்சால் தண்டனை. அது சும்மா தவறுச்சாகணும். அவரோட பக்தர்களோட தவறுச்சா தண்டனை அனுபவிச்சாகணும். அதுக்கு எதிர்ப்பு இல்லை. நான் கிருஷ்ணர் கும்பிட்டு திரௌபதிக்கு பெரிய மந்திரம் வச்சுருக்கா சொல்லுற மாதிரி அது மாதிரி நானும் கும்பிட்டு இருக்கிறோம். அப்படி ஏதாவது மார்க்கம் இருந்தால் தப்பி பிழைச்சி போங்க. நான் அதுக்கு நான் எதிர்ப்பு இல்லை. ஸோ வேறு என்ன, மனுஷராக்கப்பட்டவர்களை வணங்கக்கூடாதுன்றது தவறு. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் கிருஷ்ணரை கும்பிடக்கூடாது, ராமரை மட்டும்தான் கும்பிட்டு இருக்கணும். ராமரை கும்பிடக்கூடாது, பரசுராமரை மட்டும்தான் கும்பிட்டுருக்கணும். பரசுராமரை கும்பிடக்கூடாது, ஆமையாக கும்பிடணும். ஆமை தான் முதல் அவதாரம் வழிக்கிட்டது. அப்போ காட் இவாலுவேட் பண்ணி கொண்டு வருது. அப்போ அந்த ஜெனரேஷனில் இருக்க உங்களுக்கு அதுக்கு முதல் இருக்கிற ஜெனரேஷன் தான் கடவுளாக தெரியும். உண்மையாக கடவுள் பூமிக்கு இருக்க உங்களோட பூனை கண்ணுக்கு அந்த கடவுள் தெரியாது. ஞானக்கல் ஒன்று மட்டும்தான் கடவுள் தெரியும். விளங்குதா வடிவம்?
விளங்குது. ஸோ அது மாதிரி தான் கிருஷ்ணாவதார விதிக்கைகளை ராமரை கும்பிட்டு கிருஷ்ணன் இடையறண்டவங்க. இப்போ பௌத்தியதை படிச்சு வந்துருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்டை கொண்டே சிலுவையில் அரைஞ்சவங்களெல்லாம் பாவ மன்னிவு பாதியார் மாதிரி சில பேர் இன்றைக்கு பைபிள் எடுத்துக்கொண்டு என்னென்னு சொல்கிறது, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட போதனைகள் பைபிளில் போய் சொல்லிட்டுருக்காங்க செஞ்ச பாவத்துக்கு. ஜீசஸ் கிரைஸ்டோட இருந்த 5 பேரும் தான் அவரை சிலுவையில் அவரால் கை வழங்கப்பட்டாக்களும் கண் வழங்கப்பட்டவங்க அவரை கொண்டு சிலுவையில் அரைஞ்சது. அப்போவே நன்றி கெட்டவளம் தொடங்கிட்டு அது அங்கே செத்தா பிறகு பாவ மன்னிப்பு காண்டி இப்போ சில உடலில் வந்து சில ஒரு ஞானி சொன்னார், சில உடலில் இப்போ ஃபாதர் வேறு சில பேர் இருக்கலாம். இந்த பெரிய ஒரு சிலர் எல்லாரும் அந்த பெரிய போதவர்களாக இருக்கலாம். என்னடா செஞ்ச பாவம் கிரைஸ்டை வந்து கடவுள் இல்லைன்னு பேசினது இப்போ வந்து போதும். அதே மாதிரி என்ன நிறைய ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாலாம் இருக்குது, அதெல்லாம் 3 சில பேர் செஞ்ச பாவமாக இருக்கும். என்னென்னு இடையே ரெண்டவங்களும் சண்டை பிடிச்சவங்களும் போய் அங்கே செத்தோன்னா தெரியும், ஐயோ கடவுளோட ஆப்பான் அப்படியா பட் ராதை எல்லாம் காதலிச்சா என் காதல் கடவுள் பூமி வந்தால் காதலிக்கக்கூடாது. என்னடா ஆப்பான் கூடாது ஆர் சொல்லுங்க. நீங்கள் மட்டும் காதலிப்பீங்க, கள்ள ஐடியில் வச்சு கள்ள காதல் செய்வீங்க, கடவுள் வந்து ஒரு பொம்பளை காதலிக்கக்கூடாது. அடியே ரேசாம அப்போ உங்களுக்கு தெரியாது கிருஷ்ண கடவுள் தெரியும். இப்போ கிருஷ்ணரையே பிடிக்க வச்சு கொண்டு இருப்பீங்க. சில வேலை அப்டேட் ஆகி ஒன்று வந்துருக்கு, அங்கே போய் சொரிஞ்சு கொண்டு இருப்பீங்க. நீங்கள் சும்மா சொல்கிறேன் பாடி அப்படி இருக்க நான் தெரியாது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்டேட்ஸ் இருக்கு. அதுக்காண்டி கிருஷ்ணர் கடவுள் இல்லையண்டா. இன்றைக்கி 2026 கேலண்டர் இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். 2025 கேலண்டர் முடிஞ்சுது. 2025 கேலண்டரை வச்சுக்கொண்டு இதுதான் நட்டுவீங்க நீங்கள். அதுதான் கேலண்டர் இந்த மாதிரி. அதுவும் கேலண்டர் அப்போ, இது இப்போ கேலண்டர். அது மாதிரி நோய் வந்தார் இல்லையாண்டு இல்லை, அவர் கடவுள் தான். அவர் மட்டும்தான் கடவுள்னு சொல்ல. நீங்கள் அந்த இஸ்லாமை கும்புற நீங்கள் அவர் அவங்களுக்கு கடவுள், அதை மாற சொல்லி நான் சொல்லல. கிறிஸ்டியானிட்டியை கும்புற கடவுள் உங்களுக்கு ஜீசஸ் தான் கடவுளை மாறுங்கன்னு நான் சொல்லல. அப்போ தின்னுங்கன்றா ஆமீன் சொல்லுங்கன்றா. புத்த சமயத்தை பின்பற்றீங்க, நீங்கள் கும்பிடுங்க புத்தரை கடவுள் அவரை இல்லையென்று சொல்லி நான் சொல்லல. ஆனால் கடவுள் எல்லாம் எவாலுவேட் பண்ணி கொண்டு இருக்கு, அப்டேட் ஆகிருக்கு. கடவுளும் அப்டேட் ஆகிருக்கும். ஒரு கலெக்டிவ் இன்னொரு கடவுளாக கூட இருக்கலாம். இந்த கலெக்டிவ் அல்லது கான்சியஸஸ் அல்லது கல்கி சைத்தன்யம் இந்த இந்த இது டேக்கோ பண்ணியிருக்கலாம் இந்த யுகத்தை. ராமாவதாரத்தில் ராமர் தான் அந்த தர்மாவுக்கு என்ஜினுக்கு ரைவர், கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு ரைவர். இது கல்யுகத்தில் பல ரைவர்ஸ் அல்லது கலெக்டிவ் ரைவர்ஸ் அல்லது கலெக்டிவ் தான் காட், தனி ஒரு ஆள் இருக்காது என்று சொல்லிக்கொண்டு மனிதரை கடவுளாக ஏற்கக்கூடாதுன்ற கொள்கைக்கு இப்போ விளக்கம் கொடுத்துருக்குது வேறு தானே. அப்போ என்ன நீங்கள் ராமர் கடவுளாக இருந்திருப்பார், கிருஷ்ணர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. அப்போ கிருஷ்ணர் கடவுள் இல்லை. ஆனால் அப்புறம் கிருஷ்ணர் செத்த அப்புறம் இப்போ கடவுள் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்க. ஜீசஸ் வந்து மனிதனாக தந்தவர் கும்பிட முடியாமல் சிலுவையில் இறங்கிய. இப்போ வந்து என்ன செய்கிறீர்கள், உலகம் முழுக்கண்ட பைபிள் படிக்குது, ஜீசஸை கடவுளாகிட்டு கொண்டிருக்குது. அப்படி கடவுள் மனிதனாக இருக்கலாம். நீங்கள் மனிதனாக இருக்கிறவர்களை சீரடி பாபா கடவுள்னா இப்போ கும்பிடுறாங்க. இருக்க தெரியாத கலைச்சவங்க பிச்சை கலைச்சவங்க இருக்கான். இப்போ வந்து சிலை வச்சு கும்பிட்டுருப்பான் சீரடி பாபாவை. அது பிள்ளைங்க என்னென்னா மனுஷன் பூனை கண்ணுக்கு தெரியாது, ஞானங்கண்ணு தான் தெரியும் கூறிக்கொண்டு மனிதனோட இருக்கிறவளை கும்பிடாதேன்னு சொல்கிற டீச்சிங்கில் நான் ஏற்க முடியாதுன்னு உங்களை தெளிவை கொடுத்து கொண்டு, அதே நேரம் நீங்கள் கும்பிட்ற கடவுளை கும்பிட வேண்டாம்னு சொல்லி இல்லை, நீங்கள் கும்பிட்ற சமயம் உங்களுக்கு கடவுள்னு சொல்லிக்கொண்டு மன்னிப்புன்றது உங்களுக்கு எந்த கடவுள்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்க ஒன்று சொல்லிக்கொண்டு அது எனக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிக்கொண்டு 6 உண்மையாக பிளவிட்டா அந்தந்த நம்பரில் வந்த இடத்த நான் இன்னார் தான் இதுக்கு தான் பிளவிட்டேன் என்றால் மட்டும் அது தெரியாது, யோசிக்காமல் மன்னிக்கலாம் இல்லையோ. மற்றபடி வேறு ஐடியில் வந்து என்னட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கு நிலை நான் இல்லை, எனக்கு தனி இழந்தவர்கள் தண்டனை நடக்கும்ன்ற பிரார்த்தனை மட்டுமே நான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் தண்டனைகள் பெறும்போது நான் மகிழ்ச்சி அடைவேன் என்ற தெளிவாக சொல்லுவேன். எனக்கு எப்போ கூட சொன்னதுன்னா பிளவிட்டவன் தண்டனை அனுபவிக்க கிடைக்கிற சந்தோஷம்ன்றது கோடி. இப்போ ஈழம் கிடைச்சாலும் கிடைக்கும். ஒரு பேச்சு சொல்கிறேன் எல்லாருக்கும் ஈழம் ஆசை நாடு ஆசைன்னா அதை விட எனக்கு ஆசை ஒரு தவறுகளை கேட்க அவனை தண்டனை அனுபவிக்க, அதுவும் ஈழப்பெற்று காட்டி தேசியம் என்று காட்டி தலைவர் என்ற பேரில் காட்டி போட்டு தான் ஒரு புத்திமான் மாதிரி இருக்கிறவன் தண்டனை அனுபவிக்க இருக்கிற சந்தோஷம்ன்றது நாட்டில் ஈழம் வளர்ந்ததை விட எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஒரு கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.